ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யம் அச்சுதபதாம்புஜ யுக்மருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாயமேனே உள்ள வரணுமே. अस्मद्गुरोर् भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना. भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्तांग्रिरेणु परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत् परांकुशमुनिं प्रणतोस्मि नित्यम्. नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत्. व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रम् अकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिं. व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः. निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवत रसमालयं मुहुरहो रसिकाः भुवि भावुकाः. जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्तेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः. तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि. अज्ञात्वा ते महत्त्वं यदिह निगदितं विश्वनाथ क्षमेथाः. स्तोत्रं चैतत्सहस्रोत्तरमधिकतरं त्वत्प्रसादाय भूयात्. वेदानारायणीयं श्रुतिषु च जनुषा स्तुत्यता वर्णनेन स्फीतं लीलावतारैरितमित कुरुतां मायुरारोग्यसौख्यम्. ஸ்ரீயப்பதியான பகவானுடைய பரமானுகிரக விசேஷத்தினால் ஸ்ரீ மகாலட்சுமியினுடைய பூர்ணானுகிரகம் பெற்ற பக்தி என்கின்ற தாய் க்ஷேமமடைந்த ஒரு பிரதேசம் மகாராஷ்டிரம். பக்தியை வளர்த்து கொடுத்த மகாராஷ்டிரத்துக்கு ராஜதானியாக இருக்கக்கூடிய மும்பை மாநகரில் அடியேனுக்கு ரொம்ப ஆப்தமான ஒரு ஊர். இவ்வூரில் அடியேன் சொல்லுவதற்கு பாக்யம், ஸ்தல வைலக்ஷண்யம், இந்த ஸ்தலத்துக்கே ஒரு பெருமை. அதோடு சேர்த்து கன்னிகா பரமேஸ்வரி ஆஸ்தானத்தில் சொல்லுவது அதோடு இருக்கக்கூடிய ஒரு சேர்ந்த பெருமை. உங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாய் ஸ்லோகங்களை வாரி அளித்த சாரதா மாமியினுடைய ஒரு தலைமையில் நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் சப்தாகத்தில் முதல் நாள். ஆனால் நீங்கள் நேற்றைய கணக்கு எப்படி எடுத்துக்கணும்னா டே 0ன்னு கணக்கு வச்சுருங்க. ஏன்னா சப்தாகத்தில் இதுதான் முதல் நாள். ஆனால் மகாத்மியத்தை சேர்த்து சொல்கிறது ஒரு பத்ததி. ஆனால் அது பாகவதத்தில் இல்லை. பாகவதத்துக்குள்ள மகாத்மியம் இல்லை, பாகவதத்தை தவிர்த்து வெளியில் இருக்குது. நீங்கள்லாம் ஆழ்வார்கள் பாடின திவ்ய பிரபந்தம்னு கேள்விப்பட்டிருப்பேள். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமழிசை ஆழ்வார், நம்மாழ்வார், மதுரகவி ஆழ்வார், குலசேகர் ஆழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள், தொண்டரடிப்பொடியாழ்வார், திருப்பானாழ்வார், திருமங்கை ஆழ்வார். இத்தனை ஆழ்வார்களையும் ஞாபகம் வச்சுக்கலாம். நாயன்மார்களும் அவ்வளவுக்கு அவ்வளவு தமிழ் பக்தியை சிவபக்தியை வளர்த்து கொடுத்தவர்கள். ஆனால் அதில் 63 பேரை ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு 12 தேவையில்லை. இப்போ 12 விட கஷ்டம்னா இப்போ சுகபிரம்மம் வியாசர் 2 பேர் தான் நிற்பா. அதுக்கு 12. இவா பாடி கொடுத்த பிரபந்தத்தினுடைய கணக்கு சொல்கிறேன். முதலாழ்வார்களில் 3 பேர், பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். அவளுக்கும் இன்றைக்கும் என்ன சம்பந்தம்? அவளும் இந்த மாதிரி கொற்ற மழையில் தான் சேர்ந்தா. மழை கொட்டுறது பாருங்க. ஒரு இடைகழியில் தேகழியில் போய் 3 பேரும் சேர்ந்தார்கள்.
அவர்களோடு தான் இருக்க வேண்டும் என்பதற்காக பெருமாளும் சேர்ந்து வந்தார். அப்போ திருமகளோடு கூடிய பெருமாளை பார்த்த பிறகுதான் ஒவ்வொருத்தரும் ஒரு பிரபந்தம் பாடினா. அதுதான் நம் 4000 திவ்ய பிரபந்தத்தில் ஏற்பட்ட முதல் 3 பிரபந்தங்கள். பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், இவ 3 பேரும் பாடி கொடுத்தது தான் முதல் திருவந்தாதி, 2ஆம் திருவந்தாதி, 3ஆம் திருவந்தாதி. இப்போ நீங்கள் உபன்யாசத்தில் சில விஷயங்கள், சிலது கேட்டதாக இருக்கும், சிலது புதுசாக இருக்கும், சிலது மனசுக்கு எதமாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கேட்கும்போது ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன், வயசே நீங்கள் வித்தியாசம் பார்க்க வேண்டாம், மனசளவில் கேட்கும் போதே அதை சொல்லி பார்த்துக்குங்க, ஞாபகம் இருக்கும். ஏதோ கேட்டோமே நன்னா இருக்குது, நம்ம எதுக்கு ஞாபகம் வச்சுக்கணும்னு நினைக்காதீங்க. சனாதன தர்மம் தழைக்க வேண்டும் என்றால் நம்மக்கிட்ட ரூபா கொடுத்துட்டு வா, நான் ஒரு ரொட்டி துண்டு கொடுக்குறேன் வான்னு சொல்லக்கூடிய மதம் நம்மக்கிட்டே துட்டு இல்லை, நம்ம எங்கத்தை கொடுக்க. இல்லாட்டா ஏதாவது கத்தி கோடாலி எல்லாம் காட்டி வா 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 என் மதத்துக்குன்னு சொல்கிறதுக்கு நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லை. ஆயுதத்தை காட்டியும் பயமுறுத்த முடியல, பணத்தை காட்டும் ஈர்க்க முடியலன்னா ஞானத்தை காட்டி ஒண்டி தான் இருக்க முடியும். ஞானத்தை காட்டி இருக்கணும்னா 1.4 பில்லியன் இந்தியன் பாப்புலேஷன், அதோடு சேர்த்து நீங்கள் வெளிதேசங்களில் இருக்கக்கூடிய சனாதன தர்மத்தை பின்பற்றக்கூடிய மக்கள், இந்தோனேஷியா, மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து, கம்போடியா, அங்கே இங்கெல்லாம் பிரிஞ்சிருக்கா. இப்போ டயஸ்போராவும் வெளிநாடுகளில் செட்டில் ஆயிருக்கா. எல்லாம் வச்சு பார்த்தா ஓரளவுக்கு தோராயிரமாக உலகத்தில் 1 பில்லியன் ஹிந்து மக்கள் இருக்கிறதா சொல்கிறா. அதில் எவ்வளோ பேருக்கு நம்பிக்கை இருக்குது இல்லை அதெல்லாம் இப்போ கணக்கு இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வாழ நம்பிக்கை இல்லைன்னு கணக்கு வச்சுட்டேன்னா அவள் பத்னிகளுக்கு நம்பிக்கை இருக்கே இல்லையா. அதனால் இப்போ நம்ம எப்படி அதை பிரித்து சொல்கிறது. அதனால் 1 பில்லியன், அதாவது 100 கோடி மக்கள் உலகத்தில் ஹிந்து தர்மத்தை நம்பி வாழக்கூடியவர்கள். ஆனால் மற்றைய மதங்கள் பிரச்சாரத்துக்கு வச்சா மாதிரி நம்ம ஆட்களே வைக்கலைங்க. நம்மளா ஏதோ வேலையெல்லாம் விட்டுட்டு சரி ஒரு 4 ஆச்சாரியனை தேடி நம்ம போய் கற்றுனோம், கற்றுன்றதை 4 பேருக்கு சொல்லுவோம், பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, அவள் கேட்குறா பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ நான் சொல்கிறேன், இப்படின்னு தான் ஓடிட்டு இருக்கே ஒழிய we don't have established organizations that train people, coach people and send them to various villages. அந்த மாதிரி இல்லை. 100 கோடி மக்களுக்கு நாங்கள் உபன்யாசகர்களும் கணக்கு எடுத்துட்டேன்னா வெவ்வேறு மொழிகளில் இருக்கக்கூடியவா ஒரு 150 தாண்ட மாட்டான். அப்படின்னா ஒரு ஆளுக்கு நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்க தெரியுமா? 1 கோடி மக்களை கொடுக்குறீங்க. 1 கோடி மக்களை நான் அட்ரஸ் பண்ண முடியுமா? கஷ்டம். அப்படின்னா நீங்கள் ஒவ்வொருத்தரும் பிரச்சாரகர்களாக மாற வேண்டும். அதுக்காக நீங்கள் மைக்கை போட்டு பேசணும் அதெல்லாம் நான் சொல்ல வரல. இப்போ நீங்கள் ஒரு 4 விஷயம் கேட்டிருக்கேள், இதை ஒன்று எழுதுறேள் இல்லாட்ட கிரகிக்கிறேள். வை கான்ட் யூ ஷேர் இட் ஆன் அ வாட்ஸ்அப் மெசேஜ்? சும்மா ஒரு 4 லைன் எழுதி ஷேர் பண்ணுங்களேன். எழுதுறது கஷ்டமாக இருந்ததுதானே சும்மா ஒரு வாய்ஸ் மெசேஜ் விடுங்களேன் யாருக்காவது. அவள் கேட்குறா கேட்கலைங்கிறது உங்களுக்கு கவலை இல்லை. நீங்கள் ஞாபகம் வச்சுன்னு சொல்கிறேள் இந்த மதத்துக்கு பிரச்சாரம்னா என்ன, ஞானத்தை பகிர்ந்துக்கிறேளுங்கிற ஒரு சந்தோஷம் ஏற்படும். அதனால் இந்த உபன்யாசம் எப்போ நான் கேட்டாலும் சொல்லுவேன், எழுதிக்கோங்கோ, கேளுங்கோ, மறுபடியும் கேளுங்கோ. இப்படி கேட்டால்தான் சனாதன தர்மம் வளருமே ஒழிய ஏதோ 4 பேர்கிட்ட அந்த காலத்தில் இருந்தா சிங்கேரி பிரிவா, ஸ்மார்த்த சம்பிரதாயத்தை சிங்கேரி பிரிவா, காஞ்சி பிரிவா எல்லாம் இருந்தா. இப்போது வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் அகோபல மடம், பரகால மட்டம், வானமாமலை மட்டம், ஆண்டவனாசிரம் இவ்வளோ பேர் இருக்கா. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்கள் எல்லா பக்கமும் பரவியிருக்கா. அந்த இளைஞர்கள் உங்கள் பிள்ளைகளே அந்த மட்டங்களுக்கெல்லாம் வராளா இல்லையான்னு தெரியல. அப்படி இருக்கும்போது நீங்கள் தான் அந்த மதத்தினுடைய ஒரு பொறுப்பை ஏற்றுக்கணும். 4 பேர்கிட்ட சொல்கிறது, பரப்புறது, நல்ல விஷயத்தை கேட்டு பரப்புறதுங்கிறது உங்கள் கையில் இருக்குது. எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னா, பெருமாள் சர்வலோகேஸ்வரனுடைய அனுகிரகத்தால் 3 ஆழ்வார்கள் 3 பிரபந்தம் பாடினா. பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். இவா 3 பேர் பாடி கொடுத்தது முதல் திருவந்தாதி, 2ஆம் திருவந்தாதி, 3ஆம் திருவந்தாதி. 100 100 100 300 பாசுரம் பாடிவிட்டா. அடுத்தது வந்தது திருமழிசை பிரான் அப்படின்னு பேர். அந்த ஆழ்வார் 2 பிரபந்தம் பாடினார். 4முகன் திருவந்தாதி. ஏன் அதுக்கு 4முகன் திருவந்தாதின்னு பேர்? முதல் பாசுரம் இப்படி ஆரம்பிக்கும், நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகமாய் சிவபெருமானை தான் படைத்தான். நான்முகன்ற ஒரு வார்த்தையில் ஆரம்பிக்கிறதா, 4முகன் திருவந்தாதின்னு பேர். இன்னொன்று விருத்தப்பால இருக்கக்கூடிய பிரபந்தம், அதுக்கு திருச்சந்த விருத்தம் அப்படின்னு பேர். பூநிலாய் 5மாய் புனர்கண்ணின்ற 4மாய் தீநிலாய் 1மாகி வேறு வேறு தன்மையாய், இப்படி போவோம் ஒரு சந்த விருத்தத்தில். இதுக்கு திருச்சந்த விருத்தம். இந்த ஆழ்வார் 2 பிரபந்தம் பாடி கொடுத்தார். அடுத்தது நம்மாழ்வார் 4 வேதத்துக்கு சமமா, ரிக் யஜுர் சாம அதர்வணத்துக்கு சமமா திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி அப்படின்னு 4 பிரபந்தம் பாடினார். அடுத்தது அவருக்கு சிஷ்யராக இருந்த மதுர கவியாழ்வார்
தன் ஆச்சாரியனான நம்மாழ்வார் மீது கண்ணினுன் சிறுத்தாம்பு அப்படின்னு ஒரு பிரபந்தம் பாடினார். அதுக்கு அடுத்ததாக வந்தவர் தான் குலசேகர ஆழ்வார். அவருக்கு குலசேகர பெருமாள் என்று பெயர். சேர தேசத்தில், கேரள தேசத்தில் ராஜாவாக இருந்தார். ராமன் மீது மிகுந்த பக்தி கொண்டவர். பெருமாள் திருமொழி அப்படின்னு ஒரு பிரபந்தம் பாடினார். அடுத்தது வந்தது ஸ்ரீவில்லிபுத்தூரை சார்ந்த பட்டர்பிரான் என்கின்ற விஷ்ணு சித்தர்னு சொல்லக்கூடிய பெரியாழ்வார். அவர் ஒரே பிரபந்தம் பாடினார், பெரியாழ்வார் திருமொழி. அதுக்குள்ளேயே அடங்கியிருக்கு திருப்பல்லாண்டு. அச்சா, அடுத்தது அவர் கண்டு எடுத்து வளர்த்து கொடுத்த நாச்சியார்னு சொல்லக்கூடிய கோதாதேவி ஆண்டாள் 2 பிரபந்தம் பாடினாள். ஒன்று திருப்பாவை 30 பாசுரம், இன்னொன்று 143 பாசுரங்களை கொண்ட நாச்சியார் திருமொழி அப்படின்னு பாடியிருக்கார். அதுக்கு அடுத்ததாக வந்த தொண்டரடி பொடியாழ்வார், அவர் என்ன பிரபந்தம் பாடினார்? திருமாலை திருப்பள்ளி எழுச்சி அப்படின்னு 2 பிரபந்தம் பாடினார். அதற்கு அடுத்ததாக வந்த திருப்பான் ஆழ்வார் அமலன் ஆதிபிரான் அப்படின்னு பிரபந்தத்தை துவங்கினார். பிரபந்தத்து பேரே அமலன் ஆதிபிரான். அதுக்கு அடுத்ததாக வந்த திருமங்கை ஆழ்வார் 6 பிரபந்தம் பாடினார். வேதம் 4க்கு அங்கங்கள் 6, அதுக்காக 6 பிரபந்தம் பாடினார். பெரிய திருமொழி, திருவெழுக்கூற்றிருக்கை, இந்த வார்த்தையை சொல்லி பாருங்க, தமிழ் அப்படியே நாக்கில் பெறலும். திருவெழுக்கூற்றிருக்கை, திருக்குறுந்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம், பெரிய திருமடல், சிறிய திருமடல். அடுத்தா இத்தனை பிரபந்தத்தையும் பாடி கொடுத்தது இந்த 12 ஆழ்வார்களா. இதோடு சேர்த்து இந்த பிரபந்தத்தை எல்லாம் வளர்த்து கொடுத்த ராமானுஜர் மீது திருவரங்கத்தமுதனார் ராமானுஜ நூற்றந்தாதின்னு பாடினார். இது அத்தனையும் சேர்த்தேன்னா எவ்வளோ பாசுரம் கிடைக்கிறதுனா கரெக்டாக 4000 பாசுரங்கள் வரும். இதுக்கு தான் 4000 திவ்ய பிரபந்தம்னு பேர். இப்போ இந்த பிரபந்தத்தை சேவிக்கும் போது ஒவ்வொரு பிரபந்தத்திலும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு அப்படின்னு திருப்பல்லாண்டு ஆரம்பிக்கிறோம் இல்லையா பெரியாழ்வார் திருமொழியில. இப்ப இந்த பிரபந்தத்தை பாடி கொடுத்தது பெரியாழ்வார். அப்படின்னா பெரியாழ்வாரை பத்தி ஒரு பாசுரம் பாட வேண்டாமா, ஒரு ஸ்லோகம் பாட வேண்டாமா? அவரை பத்தி தனியா ஒரு பாசுரம் இருக்கு. குருமுகம் அனதீத்ய பிராகவேதான் அசேஷான் நரபதி பரிக்ளிப்தம் ஷுல்க மாதாது காமஹா ஸ்வசுரமரவந்தியம் ரங்கநாதஸ்ய சாக்ஷாத் த்விஜகுல திலகம் தம் விஷ்ணு சித்தம் நமாமி. விஷ்ணு சித்தரே உங்களுக்கு நமஸ்காரம். பெருமாளை மாப்பிள்ளையாக அடைந்த பெருமை பெற்ற பெரியாழ்வாரே உமக்கு நமஸ்காரம். மின்னார் தடமதில் சூழ் வில்லிபுத்தூர் என்னொரு கால் சொன்னார் கழல் கமலம் சூடினோம் முன்னாள் கிழியறுத்தான் என்னுரைத்தோம் கீழ்மையினில் சேரும் வழியறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பற்று. அப்படின்னா அந்த பிரபந்தம் பாடுறதுக்கு முன்னாடி பிரபந்தத்தை பாடின பெரியாழ்வார் மேல ஒரு பாசுரம் பாடுறோம் இல்லையா, இது பிரபந்தத்தை விட்டு தனியா இருக்கு. இதற்கு தனியன் அப்படின்னு பேர். அந்த மாதிரி ஸ்ரீமத் பாகவதம்ங்கிறது 12 ஸ்கந்தங்கள் 18,000 ஸ்லோகங்கள். அதனுடைய பெருமை தனியா இருக்கு இல்லையா, அதுக்கு பாகவத மாஹாத்மியம்னு பேர். அதை தான் நேற்றைய தினம் பாத்ம புராண அந்தர்கதமா இருக்கக்கூடிய 6 அத்தியாயங்கள்ல சொல்லப்பட்ட கருத்தை சுருக்கமாக ஒரு சாயங்கால வேளையில தொடங்கி முடித்தோம். இன்றைய நாள் சப்தாகத்தின் முதல் நாள். இதுல முதல் ஸ்லோகம் ஜன்மாத்யஸ்யன் இருக்கு. அந்த ஸ்லோகத்துக்கான சுருக்கமான அர்த்தத்தை நேற்றைய தினம் பார்த்தோம். நைமிஷாரண்யத்தில் ரிஷிகள்லாம் சேர்ந்திருக்காளாம். சூத பௌராணிகர் வந்தாராம். அவரை பார்த்துட்டு இவாள்லாம் கேட்டாளாம், எந்த ஒரு கிரந்தத்தை சேவித்தால் ஜனனம் மரணம் அப்படிங்கிற இந்த சுழல் ஞாபகம் வச்சுங்கோ. மதங்களை பிரிக்கும் போது 2 விதமாக பிரிப்பார்கள். பல விதமாக பிரிக்கலாம், பொதுவாக 2 விதம். ஒன்றும் இந்த ஆசியா கண்டத்தில் பிறந்த மதங்கள், இந்த ஏஷியான்னு ஒரு கான்டினென்ட் இருக்கு இல்லையா, லார்ஜ்லி சவுத் ஈஸ்ட் ஏஷியா அப்படின்னு சொல்லுவா. ஏன்னா இப்போ பாரத தேசம், வங்காளம், பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, தாய்லாந்து, மலேசியா, சிங்கப்பூர், கம்போடியா, லாவோஸ், வியட்நாம், இதெல்லாம் அதுக்குள்ளே அடக்கம். இந்த இடங்களில் பிறந்த மதங்கள், இதற்கு ஓரியண்டல் அப்படின்னு பேர். இல்லை ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் ஒரு கேள்வி தாளே வச்சுருக்கேன், கொஸ்டின் பேப்பரே வச்சுருக்கேன், நீட் எக்ஸாம் மாதிரி எழுதணும். அதனால் இந்த இடங்களில் பிறந்த மதங்கள்
ஓரியண்டல் ரிலீஜியன்ஸ் அப்படின்னு பேர் இந்த பக்கம் ஆசியா கண்டத்தில். அதனால தான் நம்ம இன்சூரன்ஸ் கம்பெனி கூட அதுதான் பேர், ஓரியண்டல் தானே பேர் அதுக்கு. அதனால் இந்த பக்கம். இதே மிடில் ஈஸ்ட் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம துருஷ்க நாடெல்லாம் இருக்கே, அதுவும் தாண்டி இருக்கக்கூடிய கிரேக்கம், டர்க்கி, இந்த மாதிரி இடங்களில் பிறந்த மதங்கள். வெஸ்ட்னா நம்ம இப்போ அமெரிக்கான்னு வச்சுக்கிறோம். அமெரிக்காங்கிற ஒரு நாடே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அமெரிக்கோ வெஸ்புச்சிங்கிறவர் கண்டுபிடிச்சார். நான் சொல்லக்கூடியது இந்த ஆசியாலேயே நீங்கள் வெஸ்ட் போனேன்னா இந்த மதங்களுக்கெல்லாம் ஆக்சிடென்டல் ரிலீஜியன்ஸ்னு பேர். ஆக்சி இல்லை, ஆக்சிடென்டல் ரிலீஜியன்ஸ் அப்படின்னு பேர். அது நீங்கள் ஆக்சிடென்டல் ரிலீஜியன்ஸ்னு வச்சுருந்தாலும் நேக்கு அதுக்கு அதெல்லாம் நான் அந்த வம்பில் மாட்டிக்கல. அந்த ஊரில் பிறந்த மதங்கள். இப்போ வெவ்வேறு மதங்கள் அந்த இடத்துலேருந்து வந்திருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் ஆக்சிடென்டல். இவ்வூரில் பிறந்தவர்கள் ஓரியண்டல். அதில் தான் பிரசித்தமானது சனாதன தர்மம். அதை தவிர்த்து பௌத்தம், ஜைனம் 2 மதங்கள். இதை தவிர்த்து சின்ன சின்ன மக்கள் இருப்பா, அஜீவிகால்னு பேர். நீங்கள் பீகார்லலாம் போனேன்னா பராபர் கேவ்ஸ் அப்படிங்கிற இடத்துல அஜீவிகால்னு இருப்பா. அவள்னா பௌத்தம் மாதிரியே இன்னொரு மதம்னு வச்சுக்கோங்களேன். இதை தவிர்த்து நாஸ்திக மதம் ஒன்று பிறந்தது, அதுக்கு லோகாயத்தாள்னு பேர். நாஸ்திகத்துக்கு ஒரு மதமே இருந்தது பாரத தேசத்தில், லோகாயத்தாள் சாருவாக்காள்னு பேர். ஆச்சா, அண்மையில் பிறந்த ஒரு மதம் தான் சீக்கிய மதம் அப்படின்னு பேர், சீக்கியம். அதுக்கு முன்னாடி பௌத்தம், ஜெயினம். ஞாபகம் வச்சுங்கோ, பௌத்தம் ஜெயினம்ங்கிறத நம்ம சனாதன தர்மத்தில் பிரிக்கும் போது நாஸ்திக மதங்களும் தான் பிரிப்பா. அது ஆஸ்திக மதம் அல்ல, கடவுள் நம்பிக்கை கொண்ட மதம் அல்ல அப்படின்னு நம்ம பிரிப்போம். இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஜெயினர்கள் அவர்களுக்கு அரிஹந்தான்னு சொல்லக்கூடிய மகாவீரரை தெய்வமாக கொண்டாடுறா. ஆனால் அவர் சொல்லிட்டு போனது தெய்வம் இல்லைன்னு. இப்போ அது பெருமை. இப்போ எல்லாம் பாரத தேசத்தில் என்னென்னா, யாரெல்லாம் தெய்வம் இல்லைன்னு சொல்கிறாளோ அவளுக்கு ஒரு சிலையை வச்சு அவளுக்கு ஒரு கல்லறையை கட்டி அங்கே போய் பஜனை பண்ணி விடுறா. அது ஒரு பெரிய பெருமையாக இருக்குது இப்போ. அதனால் இந்த மதங்கள் எல்லாம் பிறந்தது. இந்த மதங்கள் பிறக்கும்போது பாரத தேசம் இந்த ஓரியண்டல் ரிலிஜன்ஸில் இருக்கக்கூடிய மதங்களுடைய நம்பிக்கை என்னன்னா, பிறப்பு இறப்பு உண்டு. முக்கியமாக சனாதன தர்மத்தில் பிறப்பிறப்புண்டு, மறுபடியும் பிறப்புண்டு. இதுக்கு ரீபர்த்ன்னு பேர். பிறந்தோம், வளர்ந்தோம், வாழ்ந்தோம், மரித்தோம், மறுபடியும் பிறப்புண்டு. பகவத்பாதாள் சுலபமாக எடுத்தார். புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனம், திருப்பி பிறப்புண்டு. ஆனால் இந்த ஆக்சிடென்டல் ரிலிஜன்ஸில் அந்த நம்பிக்கை இல்லை. பிறந்தாய், வாழ்ந்தாய், மரித்தாய், அவ்வளோதான். அதனால தான் அவள் சரீரத்தை புதைச்சுடுறான். புதைப்பதற்கு காரணம் என்னன்னா, இந்த உலகத்தின் முடிவில் தீர்ப்பு நாள் அப்படின்னு ஒரு நாள் இருக்கும். அப்போது யாரை கடவுளாக நாம் பாவிக்கின்றோமோ அவ சொல்றா, அவர்கள் இந்த பிரேதங்களுக்கு உயிர் கொடுத்து ஸ்வர்க நரகாதிகளை தீர்மானம் பண்ணுவார். அதனால அவளுக்கு இந்த புனகா ஜன்மம் அப்படிங்கிற நம்பிக்கை பிரசித்தமாக கிடையாது. ஆனால் சனாதன தர்மத்தில் ரொம்ப உண்டு. அதனால தான் நீ மோட்சம் போகணும்னு நினைக்கிறியோ இல்லையோ, இன்னொரு ஜென்மம் தேவையான்னு முதல்ல யோசி. அந்த இன்னொரு ஜென்மம் வேண்டாமல் இருப்பதற்கு அதுவும் ஒன்றும் மாறிடாது. இப்போ நீங்கள் இப்போ ஸ்திரீயாக இருந்தேன்னா புருஷனாக பிறப்பேள், புருஷாளாக இருக்கக்கூடியவா ஸ்திரீகளாக பிறப்பா, மனுஷ ஜாத்தினா மிருக ஜாத்தியாக மாறும். கஷ்டம் அதே தான். அடுத்த வேளை போஜனத்துக்கு என்ன பண்ணுறது? இப்போ இவ்வளவு நிகழ்ச்சிலாம் ஏற்பாடு பண்ணுறோன்னா, பிரசாதம்ங்கிறது பகவத் பிரசாதமாக இருந்தாலும் வீட்டுக்கு போய் தெளிக பண்ணுறதுக்கு நாழி இருக்காது. அப்போ நம்ம அதுக்கு முன்னாடியே என்ன பிளான் பண்ணுறோம், என்னென்ன சர்க்கங்கள் படிக்கிறோன்னு தீர்மானம் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்னென்ன கொடுக்கப்படும் அதெல்லாம் எழுதிடுறோமா இல்லையா? அதனால் ஒரு ஜனனம் மரணம்னு இருந்துட்டாலே சாப்பாடு அடுத்த வேளை அமைந்து விடும். அதனால் இந்த இடத்துல எடுக்கிற ஆபன்ன சம்ஸ்ருதிம் கோராம் யன்னாம விவசோ கிருணன் தத சத்யோ விமுச்சேத யத் பிபேதி ஸ்வயம் பயம். எந்த ஒரு கிரந்தத்தை, பிரமாண கிரந்தத்தை சேவித்தால் கோராம் என்னாம விவசோ கிருணன்னு தத சத்யோ விமுச்சேத, எதை படித்தால் இந்த சரீரத்திலிருந்து ஆத்மா விடுவு பெற்று அடுத்த ஜென்மம் இருக்காது. எல்லாருக்கும் எல்லா ஆச்சாரியர்களுக்கும் இதே தான் கவலை. அதனால் அடுத்த ஜென்மம் இருக்கக்கூடாது. யத் பிபேதி ஸ்வயம் பயம். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வார்த்தை போட்டிருக்கார் சுகபிரம்மம். யத் பிபேதி, எதை கண்டால் பயமும் நடுங்கும்.
பொதுவாக பயத்தை பார்த்து தானே நம்ம நடுங்குறோம். ஐயோ எனக்கு பயமாக இருக்குங்கிறோம். அப்படின்னா பயத்தை பார்த்து தானே நமக்கு பயமாக இருக்குது. ஆனால் பயத்தை யாரையோ பார்த்துட்டு பயப்படணும். என்ன சார் யாரையோ பார்த்து பயப்படணுமா அப்படின்னா, ஸ்ரீமத் ராமாயணத்தின் உபோத்காதத்துக்கு போகலாம். வால்மீகி ரொம்ப சிந்தனத்தோடு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது நாரதர் வந்தார். இப்போ நாரதரை பார்த்து வால்மீகி 16 கல்யாண குணங்கள் பொருந்தினவன் எவன் அப்படின்னு கேட்குறார். ஹூ இஸ் த ஒன் ஹூ இஸ் த ரீபோசிட்டரி ஆஃப் 16 ஆஸ்பிஷியஸ் ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு தான் பாலகாண்டத்தில் முதல் அத்தியாயம் துவக்கம். கோனஸ்மின் சம்பிரதம் லோகே குணவான் கஷ்ச வீரியவான் தர்மஜ்ஞஸ்ச கிருதஜ்ஞஸ்ச சத்யவாக்யோ திருடவ்ரதः சரித்ரேண ச கோ யுக்தः தர்மபூதேஷு கோஹிதः சர்வபூதேஷு கோஹிதः வித்வான் கः சமர்த்தஸ்ச கஸ்ச ஏகப்ரியதர்ஷனः ஆத்மவான் கோ ஜிதக்ரோதः த்யுதிமான் கோ அனசூயகः கஸ்ய அடுத்த வார்த்தை கவனிங்கோ பிப்யதி தேவாश्च ஜாதரோஷஸ்ய சயுகே பிப்யதி தேவாश्च எவனை கண்டு தேவர்களும் அஞ்சுகின்றார்களோ கஸ்ய பிப்யதி பிப்யத்தினா பயப்படுறா தேவாश्च தேவர்கள் கூட இவனை பார்த்து பயப்படணும் எவனவன். இதே தான் இங்க கேட்கிறார். யத் பிபேதி ஸ்வயம் பயம். இது எங்கேந்தி வாழ்க்கெல்லாம் வந்ததுன்னா ஒரு பெரிய விஷயம். வேதத்துக்கு அதிகாரம்னு உண்டு. வேதம்னா அது உபநயனம் ஆனவர்கள் தான் சொல்ல முடியும். உபநயனம் ஆருக்கு ஆகும் என்று கேட்டால் திரைவர்ணிகர்களுக்கு ஆகும், 3 வர்ணத்தை சார்ந்தவர்களுக்கு ஆகும். அதுலேயும் பெண்களுக்கு ஆகுமான்னு கேட்டால் இல்லை ஆண்களுக்குத்தான் ஆகும். இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு பாருங்க. அதாவது ஆண்கள் பெண்கள் இல்லை அப்படின்னா பாப்புலேஷனில் 50% ஒதுக்கி வச்சாச்சு. விஞ்சி இருக்கக்கூடிய 50% ஆண்களில் திரைவர்ணிகர்களுக்கு தான் ஆகும். அப்படின்னா ஒரு 30% வச்சுக்கோங்க. அந்த 30%ல் 16 வயசு அதுக்கு மேலே கூடாது. 16 வயசுக்கு அப்புறம் பூனலே போடக்கூடாதுன்னு தர்மசாஸ்திரத்தில் எடுத்திருக்கா. ஒரே தர்மசாஸ்திரம் படித்தாலே ப்ராப்ளம் தான். அதில் 5, 7 இந்த வயசுக்குள்ளேயே போட்டுடணுங்கிறா. யாருக்கெல்லாம் பூனல் போட்டிருக்காளோ அவளுக்கு தான் அத்தியனம் ஆகணுங்கிறா. அதில் அத்தியனம் பண்ணுறவா எவ்வளோ பேர் இருக்கா? பூனல் எல்லாரும் போட்டுக்கிறா. எவ்வளோ பேர் அத்தியனம் பண்ணுறா? பண்ணினவா எவ்வளோ அதை பேர் கண்டினியூ பண்ணுறா? அப்படி குறைஞ்சு 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 எங்கேயோ ஒரு பர்சன்ட் மிஞ்சருதா. அப்போ வேதம் பயந்துடுத்து. என்னது இது? நம்ம எப்போ எவ்வளோ விதமான அபூர்வமான அர்த்தங்கள் எல்லாம் நமக்குள்ளே வச்சுருக்கோம். இது அதிகார குணத்தை பார்த்து இவர்கள் கையில் கொடுத்தால் அத்தியனம் பண்ணி அதை பிரகடனம் பண்ணுறவா பிரச்சாரம் பண்ணுறவா ரொம்ப குறைவாக இருக்காளே. அதனால் அதுக்கு ஒரே பயமாம் ஒன்று. 2வது வேதத்துக்கு என்ன பயம்னா நம்ம ரொம்ப கிரிப்டிக்காக இருக்கும். கிரிப்டிக்னா ஒரு ரிடில் பசில் மாதிரி, பிரஹேலிக்கான்னு பேர். பிரஹேலிக்கையாக இருக்கும். இது பிரஹேலிக்கையா இருப்பதால் நிறைய பேர் தவறான அர்த்தம் புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புண்டு இல்லையா? எல்லாரும் எங்கேருந்தாவது வேதத்தில் ஈவன் ரிக்வேதா சேஸ் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். இவர் ரிக்வேதத்தை பூர்ணமாக அத்தியானம் பண்ணியிருக்காரான்னு தெரியல. எங்கேயோ ஒரு விக்கிபீடியாவில் பார்த்து ஒரு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனை பார்த்து சொல்லிவிடுறார். அப்படின்னா வேதத்துக்கு பயமாம். வேதம் என்ன பண்ணியிருந்தான், ஐயோ என்னை யாராவது அபார்த்தம் சொல்லிட போகிறாளே, தப்பான அர்த்தம் சொல்லிட போகிறாளேங்கிறதுக்காக இதிகாச புராணங்கள் அப்படின்னு ஒரு அவதாரம் எடுத்ததாம். அதனால் நம்ம ஒரு பிராச்சீனமான ஒரு ஸ்லோகம் உண்டு. இதிகாச புராணாபியாம் வேதம் சமுபபிரம்மயேத் பிபேதி அல்பஸ்ருதா வேதாத் மாமயம் பிரஹரிஷ்யதி. என்னன்னா பிபேதி அல்பஸ்ருதாத், ஸ்ருதி பயமாம், ஏதாவது தப்பா சொல்லிட போறாளே, அதனால இதிகாச புராணாபியாம் இதிகாச புராணங்களாக அவதாரம் செய்தன. அந்த இதிகாசங்களில் 2 ஸ்ரீமத் ராமாயணம், ஸ்ரீ மகாபாரதம், புராணங்கள் 18, அதில் சாத்விக புராணங்கள் 6, அதில் 1 ஸ்ரீமத் பாகவதம். அப்படின்னா வேதத்தில் சொன்னது தானே இங்கே இருக்கணும். ஏதாவது ஒன்று ஆமாம் இல்லை ஏதாவது ஒன்று சொல்லுங்க. ஆமாம், வேதத்தில் இருக்கிறது தானே இங்கே இருக்கணும். ஏன்னா இதை படித்தா வேதம் சொன்ன பலன் இருக்குன்னு சொல்கிறா இல்லையா? அப்படின்னா இங்கே என்ன சொல்கிறார்? யத் பிபேதி ஸ்வயம் பயம். எவனை கண்டு மிருத்யு தேவதை கூட பயப்படுறதோ அப்படின்னு சொல்கிறாளா? இது வேதத்தில் இருக்கான்னு இருக்கா? வேதத்தில் ஒரு இடத்துல இருக்குது.
பீஷாஸ்மாத் வாதஃப் பவதே, பீஷோதேதி சூரியஹ, இவனை கண்டு வாதஹா வாயு பகவான் அஞ்சுகின்றான். பீஷோதேதி சூரியஹா, இவனை கண்டு சூரியன் பயப்படுகின்றான். பீஷாஸ்மாத் அக்னிதேந்திரஸ்ச, அக்னி இந்திரன் முதலானவர்கள் கூட பயப்படுறா. மிருத்யுர் தாவதி, மிருத்யு தேவதை இவனை கண்டு ஓடுகின்றான். மிருத்யுர் தாவதி பஞ்சம இதி. அப்படின்னா எந்த புத்தகத்தை, எந்த ஒரு கிரந்தத்தை சேவித்தால் நமக்கு நல்ல க்ஷேமலாபங்கள் ஏற்படும்னு கேட்கிறார். அப்போ இவர் சொல்றார், நரநாராயணர்களுக்கு நமஸ்காரம் பண்ணி, சரஸ்வதி வாக்தேவியாக இருக்கக்கூடியவளுக்கு நமஸ்காரம் பண்ணி, ஸ்ரீமத் பாகவதம் என்கின்ற அந்த புத்தகத்தை கொடுத்த வியாசருக்கும் வியாசருடைய பிள்ளையான சூனு, வியாசர் சூனுவா இருக்கக்கூடிய சுகபிரம்மத்துக்கு நமஸ்காரங்கிறார். யஹ ஸ்வானுபாவம் அகில ஸ்ருதி சாரமேக அத்தியாத்ம தீப மதி திதீர்ஷதாம் தமோந்தம் சம்சாரிணாம் கருண யாக புராண குஹ்யம் தம் வியாசசூனும் உபயாமி குரும் முனினாம். அப்பேற்பட்ட குரு யார் அவர்? வியாசசூனு, வியாசரோட பிள்ளை. இவ பரம்பரையே எப்படி இருக்கு பாருங்க. வசிஷ்டர் சாக்ஷாத்து கற்பாரி ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமாள் ஆதியம் சோதி உருவை அங்கு வைத்து இங்கு பிறந்த தசரத புத்திரனாய் கௌசல்யாவுக்கு ஆத்மஜனாய் இருக்கக்கூடிய ராமனுக்கு ஆச்சாரியனாக இருந்தவர் வசிஷ்டர். சாஸ்திரங்கள், தனுர்வேதம், ஆயுர்வேதம், எல்லா விதமான வேதங்களையும் ராமனுக்கு கற்றுக் கொடுத்தவர். அவரேதான் பிற்காலத்தில் பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறார். ராமம் ரத்னவயே பீட்டே சகசீதம் சந்நியவேஷயது வசிஷ்டோ வாமதேவஸ்ச ஜாபாலி ரதகாஷ்யபா. கம்பர் தெரிவிக்கிறார், அரியணை அனுமந்தாங்க அங்கதன் உடைவாள் ஏந்த பரதன் வெண் குடைக்கவிக்க மற்றிருவரும் கவரி வீச விரைசரி குழலிவோங்க வெண்ணெய் நல்லூர் ஷடயந்தங்கள் மரபுலோர் கொடுக்க வாங்கி வசிஷ்டனே புனைந்தான் மௌலி. ராமருக்கு சாஸ்திரங்கள் கற்றுக் கொடுத்தது போராமல் பட்டாபிஷேகமும் பண்ணி வச்சிருக்க. வசிஷ்டருக்கு அந்த பெருமையா? வசிஷ்டர் பிள்ளை சக்தி பெரிய ஞானி. ஆனால் ரொம்ப சின்ன வயசுல கல்யாணமாகி பெண் பத்னி கர்ப்பவதியா இருக்கும்போது அவரை ஒரு ராட்சசன் கொன்று விடுகின்றார். இதெல்லாம் விஷ்ணு புராணத்தில் வரும். பெரிய ஞானி, ஆனால் அவரால் ப்ரூவ் பண்ண முடியல ரொம்ப வருஷம். ஏன்னா அதுக்குள்ள பரமதிச்சிட்டார். அந்த சக்தி மகரிஷியுடைய பிள்ளைதான் பராசரர். அந்த பராசரர் 20 வயசுல இருக்கும்போது 80 வயசுல ஒரு களம் மைத்ரேயன்னு பேர். மணிப்பர்சு வாய், கையில குச்சி, அதோட வந்து கேட்கிறார், எனக்கு சில கேள்விகளுக்கு சமாதானம் சொல்லுவீரா? 80 வயசுல அவர் வந்து கேட்கிறார். 20 வயசு அந்த குழந்தை சொல்ற குழந்தைக்கு. அவர் சில கேள்விகள் கேட்க இவர் பதில் சொல்ல, மறுபடியும் அவர் கேள்வி கேட்க இவர் பதில் சொல்ல, கேள்வி கேட்க பதில் சொல்ல, கேள்வி கேட்க பதில் சொல்ல, இந்த தொகுப்பு, this compilation of questions and answers, questions which were posed by Maitreya, answers which were given by Shakti's son Parashara, இந்த தொகுப்புக்கு விஷ்ணு புராணம்னு பேர். பராசரர் விஷ்ணு புராணம் கொடுத்தாரா? அவர் பிள்ளை வேதவியாசர். சபாத லக்ஷ கிரந்தம், 1,25,000 ஸ்லோகங்கள், 18 பர்வாக்கள், ஹரிவம்சம்ங்கிற உப கிரந்தம், இதோடு கூடிய ஸ்ரீ மகாபாரதத்தை கொடுத்தவர். அதோடு நில்லாமல் 18 புராணங்களையும் தொகுத்து கொடுத்தவர். அதோடு நில்லாமல் உபனிஷத் சாரமான கீதையை மகாபாரதத்துக்குள்ள புதைச்சவர். அதோடு நில்லாமல் உபனிஷத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை எடுத்து பிரம்மசூத்திரத்தின் தொகுப்பு வேதாந்த சூத்திரத்தை கொடுத்த பாதராயணர் இவரே. இவ்வளவு காரியங்கள் பண்ணியிருக்காரா? அதோடு சேர்ந்து நில்லாமல் ரிக்கு இது, யஜுஸ் இது, சாமம் இது, அதர்வணம் இதுன்னு வேதத்தில் இருக்கக்கூடிய மந்திரங்களை விபாகம் பண்ணி பிரிச்சு கொடுத்தவர் வேதவியாசர். அவர் பிள்ளை சுகபிரம்மம் ஸ்ரீமத் பாகவதத்தை பரீட்சித்து கேள்வி கேட்க பதில் சொன்னவர். என்ன ஒரு பரம்பரை பாருங்க. வசிஷ்டர் ராமர்லேருந்து ஆரம்பிச்சு சக்தி, பராசரர் விஷ்ணு புராணம் கொடுத்துருக்கார், இவர் மகாபாரதம் கொடுத்துருக்கார், வேதாந்த சூத்திரம் கொடுத்துருக்கார், பிரம்மசூத்திரம் கொடுத்துருக்கார், வேதத்தை பிரித்து கொடுத்துருக்கார், இப்போ 18 புராணங்களை தொகுத்து கொடுத்துருக்கார். அவர் பிள்ளை சுகபிரம்மம் பாகவதத்தை கொடுத்துருக்கார். அவ பரம்பரைக்கு இதுக்கு ஈடு ஏதாவது ஒரு பரம்பரை இருக்கா? வியாசம்,
வசிஷ்ட நப்தாரம். வியாசர் யாருன்னு கேட்டார், சொல்றார் வசிஷ்ட நப்தாரம்னா வசிஷ்டருடைய கொள்பேரன். ஐயோ, வசிஷ்டருடைய கொள்ளு பேரனா? அதோட இல்லை, சக்தேஹே பௌத்திரம், சக்தி மகர்ஷியுடைய பேரன். ஐயோ, சக்தியுடைய பேரனா? பராசராத்மஜம், பராசரருடைய பிள்ளை. இவருக்கு பசங்க யாராவது சொல்ற மாதிரி இருக்கா? ஐயோ, சுக தாத்தம், சுகருடைய அப்பா இவர். தபோநிதிம், என்ன ஒரு பரம்பரை பாருங்க. அதுல வியாசசூனுபயாமி குரு முனிநாம், அப்பேற்பட்ட வியாசருடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய சுக பிரம்மத்துக்கு என்னுடைய நமஸ்காரம். நேத்து ஒரு வார்த்தை சொன்னேன், ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஸ்ரீ அப்படின்னா என்னென்ன? லக்ஷ்மி. அதோட சேர்த்து ஒரு விஷயம் சொன்னேன். ஸ்ரீனா என்ன? ஸ்ரீமத் பாகவதத்துக்கு சொல்றோம். ஸ்ரீனா என்ன? வெரி குட், வேதம். ஏதாவது ஸ்ரீன்னு கேட்டால் வேதம்னு சொல்லணும். வேதத்துக்கு இன்னொரு பேர் ஸ்ரீ, மங்களத்துவம். வேதம் சேவிச்சாலே மங்களம். வேதத்துக்கு ஸ்ரீன்னு ஒரு அர்த்தம் உண்டா? ஸ்ரீக்கு இன்னொரு அர்த்தம் மகாலட்சுமி, பிரசித்தமான இடம். அப்படின்னா ஸ்ரீ என்கின்ற ஒற்றை எழுத்துக்கு மகாலட்சுமின்னு பேரு, வேதம்னு பேரா? அந்த வேதசாரமான விஷயத்தை தானே சுக பிரம்மம் கொடுத்தார். கரெக்டா? ஸ்ரீனா வேதம், வேதசாரத்தை தான் சுகபிரம்மம் பாகவதமாக கொடுத்துருக்கார். அந்த ஸ்ரீக்கு இன்னொரு அர்த்தம் மகாலட்சுமி. மகாலட்சுமி தான் பத்மாவதி தாயார். அதனால தான் பத்மாவதி தாயார் இருக்கக்கூடிய ஊருக்கு சுகனூர், சுகர் வாழ்ந்த ஊர், அதுதான் திருச்சானூர்னு பேர் மாறிடுச்சு. எப்படி பேருடைய சம்பந்தம் இருக்கு பாருங்க, நேம் கனெக்ஷன். அதனால அந்த பாகவதத்தினுடைய பெருமை. இதம் பாகவதம் நாம புராணம் பிரம்ம சம்மிதம் உத்தம ஸ்லோகச்சரிதம் சகார பகவான் ரிஷிஹி நிஸ்ரேயசாய லோகஸ்ய தன்யம் ஸ்வஸ்த்யயனம் மஹத் ததிதம் கிராஹயாமாஸ சுததாம் ஆத்மவதாம் வரம் சர்வவேத இதிஹாசானாம் சாரம் சாரம் சமுத்ருதம் சது சம்ஸ்ராவயாமாஸ மகாராஜம் பரீக்ஷிதம் பிராயோபவிஷ்டம் கங்காயாம் பரீதம் பரமர்ஷிபிஹி கிருஷ்ணே ஸ்வதாமோபகதே தர்மஜானாதிபிஸ் சஹ அப்படின்னு பாகவதத்தினுடைய பெருமையை சொல்றார். மகாபாரதத்தை தொகுத்து ரச்சனம் பண்ணவர் வியாச பகவான். வியாசருடைய பெருமையை அவ அப்பா பேசுறா. அதாவது வியாசருடைய பெருமையை அவ அப்பா பேச, என்ன சார் இதெல்லாம் பெரிய விஷயமா? வீடியோவை போஸ்ட் பண்ணி நான் கூட தான் என் பொண்ணு பாடுறா அப்படிங்கிறேன். அவ பசங்க சாதாரணமாக ஒரு ஸ்லோகம் சொன்னா கூட லுக் அட் த மார்வெல், ஈவன் வியாசா ஹேஸ் டு லேர்ன் ஃப்ரம் ஹிம். அந்த அளவுக்கு எல்லா அப்பா அம்மாவும் புகழறா. இஸ் வெரி டேலண்டட், வெரி வெரி டேலண்டட் எல்லாம் சொல்கிறோம். ஏன்னா வியாசருடைய பெருமையை அவள் அப்பா பராசரர் பேசினது அவ்வளோ பெரிய விஷயமானு கேட்டான்னு இது வார்த்தை சொன்னேன், ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஒரு 6:15 சொன்னேன் சாயங்காலம். பிரத்யக்ஷே குரவஸ்துத்யாது, கற்றுக் கொடுத்த ஆச்சாரியனுடைய பெருமையை பறக்க பேச வேண்டும்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? சொன்னேன், எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் பல பேர் சந்தேகமாக பார்க்குறா. சொன்னீரா? சொன்னேன், எனக்கு ஞாபகம் இருக்கு. அதனால ஆச்சாரியனுடைய பெருமையை எல்லார்கிட்டையும் பேசணுமா? அதே சாஸ்திரம் சொல்றது. குழந்தைகளுடைய பெருமையை அப்பா அம்மா யார்கிட்டையும் முக்கியமாக குழந்தைகள் எதிர்க்க சொல்லவே கூடாதான் அப்படின்னு சாஸ்திரத்தை சொல்கிறா. இதெல்லாம் இந்த காலத்தில் ப்ராக்டிக்கலாக இல்லையான்லாம் நீங்கள் கேட்காதீங்க. ஏன்னா இந்த காலத்தில் இருக்கக்கூடிய கஷ்டம் என்னென்னா, நீங்கள் ஏதோ 2 வார்த்தை நன்னா சொன்னாதான் அது வரும் இல்லையா? சாஸ்திரம் சொல்லியிருக்கு அதெல்லாம் கூடாதாமே அப்படி இப்படிலாம் நோட்டா, தே டோன்ட் ப்ரைஸ் மீ அட் ஆல், வை ஷுட் ஐ பாதர் அபவுட் தெம்னு அது போயிடும். அதனால் அப்படியே இப்போ கொஞ்சம் சமயானிக்கு தகு மாடலாடனே. ஆனால் வியாசருடைய பெருமை அவள் அப்பா பேசியிருக்காருன்னா, சாஸ்திரத்தில் பேசாதேன்னு சொல்லியிருக்கா, அவள் அப்பா பேசியிருக்காருன்னா அவர் எந்த அளவுக்கு பெருமை வாய்ந்தவராக இருந்திருப்பார். இஃப் ஹி ஹேஸ் டு கோ நாட் அகெயின்ஸ்ட் சாஸ்திராஸ், பட் சாஸ்திரத்தை மீறி ஒரு வார்த்தை பேசியிருக்காருன்னா அவர் எவ்வளோ பெரிய புகழ்ந்து இருப்பார். ஸ்ரீமத் ராமாயணத்தில் ஒரு ஆச்சரியமான ஒரு கட்டம் என்னன்னா, மிதிலைக்கு அதிபதி ஜனகன், ஜனக மகாராஜன்னு பேர், சீரத்வஜன்னு பேர்.
ரொம்ப டெக்னிக்கலாக கேட்டால் நீங்கள் என்ன சொல்லணும் தெரியுமா? சீதை அப்பா யாருன்னா சீரத்வஜன்னு பேர். ஜனகங்கிறது ஒரு பட்டம், இட் இஸ் அ டைட்டில். எல்லாருக்கும் ஜனகன்னு பேர். அவனுக்கு ஒரு தம்பி இருந்தான், குஷத்வஜன்னு பேர். அவனுக்கும் சாங்கியஸ்யன்னு ஒரு ஊரை ஆண்டு வந்தான் குஷத்வஜன். அவனுக்கு பிறந்த பெண்கள் தான் மாண்டவி, ஸ்ருதகீர்த்தி. அவனுக்கும் ஜனகன்னு ஒரு பட்டம் உண்டு. ஜனகங்கிறது ஒரு டைட்டில், ஆனால் அவன் பேர் சீரத்வஜன். அவன் பூமியை உழும்போது அவனுக்கு கிடைத்த ஒரு பெண் பிள்ளை தான் ஜனகஜா அப்படின்னு சொல்லக்கூடிய சீதா பிராட்டி. அந்த ஜனகனுக்கு ஒரு பெருமை சொல்லுவா. அவன் பெரிய நேபாளத்து ராஜா, மிதிலா தேசத்துக்கு ராஜா. அவன் ராஜாவாக இருந்து எல்லா சுகபோகங்களுக்கும் அதிபதியாக இருந்தாலும் ரொம்ப இதிலெல்லாம் ருச்சியே கொள்ளாதவன். நித்தியப்படி தன்னுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாம் முடிச்சுட்டு யாக்ஞவல்கர் போன்ற மகான்கள் கிட்டெல்லாம் உட்கார்ந்துட்டு காலக்ஷேபம் கேட்பறான். He used to listen to lectures. ஒரு ராஜா நிறைய விஷயங்கள்ல அந்த காலத்தில் ரொம்ப படித்தவாள்லாம் தான் மந்திரி பதவிக்கு வருவா. அதனால் இவர் உட்காந்து கதை கேட்குறார் யாக்ஞவல்கியர் கிட்ட. அப்போது யாக்ஞவல்கியர் என்ன பண்ணுறார், ராஜாவுக்கு மட்டும் நடத்தினா எக்ஸ்க்ளூசிவாக போயிடுமோனோ, அதனால் எல்லா மந்திரிகளையும் கூட்டு வச்சு காலக்ஷேபம் சொல்வார். மந்திரிகள்லாம் ஐயோ ஆப்ளிகேஷன் வேறு, இதெல்லாம் இவாளுக்கு இதிலெல்லாம் அபிருச்சியே இல்லை, ஏதோ பாராயணத்தோடு நின்று இருக்கலாம், உபன்யாசம் தேவையா அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கெல்லாம் வராது. நீங்கள்லாம் உபன்யாசத்துக்குன்னே பிறந்தவர்கள். சொல்கிறேன் மற்றவாழை. அந்த மாதிரி இந்த மந்திரிகள்லாம் இந்த ராஜா கிட்ட இருக்கோமேங்கிறதுக்காக உட்காந்து இந்த யாக்ஞவல்கியர் கதை சொல்ல சொல்ல கேட்டுட்டு இருக்கா. யாக்ஞவல்கியர் விஷயமாக கொட்டுவர். அப்படியே ஜனகர் இப்படியே உட்காந்து எல்லாத்தையும் நோட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி எல்லாத்தையும் நோட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருப்பார். பாக்கியவாழ்ல என்னையா நடக்கிறது, இது ஒன்றுமே புரியலையே. அதனால் டீச்சர் என்ன பண்ணிவிட்டார், கரெக்டாக ஜனகனை பார்த்து மட்டும்தான் கிளாஸே எடுப்பார். மற்றவாழ்லாம் உட்காந்துட்டு இருப்பா. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் கேட்குறோம் இல்லைங்கிறதுலாம் இல்லை. அவளுக்கு என்ன வம்புன்னா எங்களை பார்த்தும் டீச்சர்ஸ் பேசும். படிக்கிறாளோ இல்லையோ இந்த வம்பெல்லாம் ஜாஸ்தி, நம்மளை பார்த்துன்னு சொல்லணும். அதனால் அவள்லாம் மனசு அவங்கங்க பேசிப்பா. ஐ டோன்ட் நோ வை. அங்கங்கே எல்லா இடத்துலையும் சவுர்லெல்லாம் எழுதி வச்சுருவா. ஃபேவரட் ஸ்டூடெண்ட் ஜனகா அப்படின்னு கொஸ்டின் மார்க் போட்டுட்டு போயிடுவா. இதெல்லாம் யாக்ஞவல்கியர் தினம் பார்த்துருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு இதுக்கு ஒரு பதில் சொல்லணும்னு ஆசை. ஒரு நாள் என்ன பண்ணிவிட்டார், மாயாக்னியை மூட்டிட்டார். இல்யூஷனரி ஃபயர். மிதிலையே எரியறது, தக 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 தகான்னு எரியறதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இல்யூஷனரி ஃபயர் தக 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 தகான்னு எரியறது. இவ கிளாஸ் நடந்துட்டுருக்கு, மந்திரிகளும் உட்காந்துருக்கா, ஜனகனும் உட்காந்துருக்கார், சீரத்வஜன் யாக்ஞவல்கியர் உட்காந்துருக்கார். கொழுந்து விட்டு எரியறது மிதிலை. அது எரிய ஆரம்பிச்சோன்னு ஒரு மந்திரி, ஐயோ மை BMW அவுட் சைட், அவர் ஓடுறார். இன்னொருத்தர் ஐ ஹவ் நாட் yet cleared the EMI for my Benz, அவர் ஓடுறார். ஒருத்தர் ஆடி இஸ் பர்னிங் அப்படின்னு அவர் ஓடுறார். எல்லாரும் அவாவா ஓடுறா. எல்லா மந்திரிகளும் ஜூட் காணாம போயிட்டா. ஜனகன் மட்டும் உட்கார்ந்துட்டு இருக்கார். அப்போ இதை டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கார். இவருக்கே தெரியாம வெப்காஸ்ட் பண்ணிட்டு இருக்கார். நம்ம யாக்ஞவல்கியர் இங்கே நடக்கிறதெல்லாம் ஊர் மக்கள்லாம் எல்லா லேடிஸோடைய வீட்டில் இருக்கக்கூடிய, ஏன்னா இவாள்லாம் வேதம் சொல்லிட்டு இருக்கா. அங்கே அந்த ஆற்றுல இருக்கக்கூடிய மாமிகள்லாம் டிவி பார்க்கும்போது அந்த சீரியல் போய் கரெக்டாக இந்த 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 சீன் சிசிடிவியில் லைவ் ஃபுட்டேஜ். இதுக்கு என்ன ஸ்டிங் வீடியோவா, ஸ்டிங் வீடியோ மாதிரி வந்துட்டுருக்கு, அப்படியே லைவ். என்னன்னா யாக்ஞவல்கியர் கேட்குறாரு. எல்லாரும் ஏய் நம்ம ஜனகர் ஜனகர் யாக்ஞவல்கியர் ரிஷி பாருங்க அப்படிங்கிறார். யாக்ஞவல்கியர் கேட்கிறார், மிதிலை எரிகின்றதே, மிதிலை தகதகான்னு எரியறதே, அவ வஸ்துக்களை காப்பாற்றணும்னு போயிருக்கா. இப்போ யோசிச்சு பாருங்க, நம்மளும் அந்த இடத்துல இருந்தால் நம்மளும் ஓடி நம்மளை காப்பாற்றிருப்பேன். நம்ம ஒன்றும் ஜனகன் கிடையாதுங்க, நம்மளாம் அந்த மந்திரி ஸ்தானம் தான். எல்லாரும் ஓடுறாளே, ஜனகனே நீ உன் வஸ்துக்களை காப்பாற்றணும்னு ஓடலையே, ஏன்? அப்போ ஜனகன் சொல்றார், பிரதீப்தாயாம் மிதிலாயாம் நமே கிஞ்சித்து பிரதஹ்யதே. எரிவது மிதிலை, அதுல என்னதுன்னு எதுவுமே இல்லையே. நீங்க என்னதை ஏதாவது பாதுகாக்கணும்னு போங்கிறீங்க, என்னதுன்னு எதுவுமே இல்லையே. மம மைன் அப்படின்னு ஒண்ணுமே இல்லையே. அங்க எவ்வளவு ஒரு பரம ஞானம் பாருங்க. அதனால்தான் மகாலட்சுமி தேர்ந்தெடுத்தாள், இப்பேற்பட்டவர் தான் எனக்கு அப்பாவா இருக்கணும். சாதாரணமாக மகாலட்சுமி பிறந்து விடுவளா? ஜனகனுக்கு பெண்ணாக சீதையாக பிறந்தாள். இவர் என்ன சொன்னார், பிரதீப்தாயாம் மிதிலாயாம் நமே கிஞ்சித்து பிரதஹ்யதே. எரிவது மிதிலை, என்னதுன்னு எதுவுமே இல்லைன்னு விட்டாரா?
ஆனா அதே ஜனகர் சீதையை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது என்ன சொல்றாரு? இயம் சீதா மம சுதா, எம் பொண்ணுன்னு விட்டாரே. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னார்? என்னதுன்னு எதுவுமே இல்லைன்னு விட்டார். மமன் ஒண்ணுமே கிடையாதுங்கிறார். பொண்ணை கொடுக்கும்போது மட்டும் மம சுதா, எம் பொண்ணுங்கிறாரே. உடனே ஒரு கேள்வி வராதா? சற்று நாட்களுக்கு முன்னதாக அப்படி பேசிவிட்டு இப்போது மம என்று கூறுகின்றாரே, ஜனகன் ஒழுங்கான ராஜாவா? இப்படி ஏதாவது ஒருத்தன் கிளப்பி விடுவான் யூடியூப்ல, மதன் கௌரி யாராவது ஒருத்தர் பேசிவிடுவா. அது எல்லாம் பேசுறதுக்குன்னு ஒரு குரல் இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் பேசினா ஒருத்தரும் கேட்க மாட்டா. நான் அப்படின்னு கேட்பேன். அதுக்கு வியாக்கியாதா பெரியவாச்சான் பிள்ளை எடுக்கிறார். எரிவது மிதிலை, அதில் என்னதுன்னு எதுவுமே இல்லைன்னு சொல்லக்கூடிய ஜனகர்வாயால கூட எம் பொண்ணுன்னு சொல்ல வச்சான்னா அந்த சீதைக்கு எவ்வளவு பெருமை இருக்கணும் இல்லையா? ஒருத்தரை நம்மளுதுன்னு கொண்டாடுறோம்னா அவ எவ்வளவு பெரு, என் குழந்தைண்டா அப்படின்னு ஒரு பெருமை இருக்கணும். ரொம்ப அஷடா இருந்ததுன்னா யாருதுன்னே தெரியலேன்றுவா. யார பாடா படுத்துறதே இந்த குழந்தை, யாருது? என்னது இல்லை இல்லையா? அப்படி இல்லாமல் மமசுதான்னு சொன்னா அந்த சீதைக்கு எவ்வளவு பெருமை இருக்கணும். அந்த மாதிரி வியாசர் அவருடைய அப்பா பராசரர் ஸ்டூடெண்ட் மைத்ரேயரை பார்த்து சொல்றார். பராசரருக்கு எவ்வளவு வயசு? மைத்ரேயருக்கு எவ்வளவு வயசு? 80 வயசு. சொன்னேன், ஞாபகம் இருக்கா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னேன். எல்லாம் டக்கு ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சுக்கோங்க. அப்போ மைத்ரேயரை பார்த்து பராசரர் சொல்றார், கிருஷ்ணத்வைபாயனம் வியாசம் வித்தி நாராயணம் பிரபும் கோஹ்யன்யோ புவி மைத்ரேய மகாபாரத கிருத்பவேத். மைத்ரேயா, எம் பிள்ளை கிருஷ்ணத்வைபாயனான வேதவியாசரை தவிர்த்து இந்த உலகத்துல யாராலடா மகாபாரதம் மாதிரி ஒரு காவியத்தை ரச்சனை பண்ண முடியும்? அப்பா பிள்ளைய பத்தி பெருமையா பேசிக்கிறார். பராசரர் வேதவியாசரை பத்தி சொன்னாரா? வேதவியாசர் பிள்ளை சுகரை பத்தி சொல்றார். ஆங்கிலத்தில் ஒன்று சொல்வா, ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப். இந்த மாதிரி விஷயங்கள்ல ஹிஸ்டரி ரிப்பீட் ஆனா பரவாயில்ல. நம்ம தேசத்தை ஆண்ட முகலாயர்கள் என்னன்னா, பிள்ளை அப்பாவை ஜெயிலில் வச்சிரும். இது அப்படியே தான் அந்த பரம்பரை இருக்கும். இந்த பிள்ளை நன்னா வளரும், அப்பாவை கொண்டு ஜெயிலில் வச்சிரும். அடுத்த பிள்ளை வரும், இந்த அப்பாவை ஜெயிலில் வச்சிரும். இந்த மாதிரி ஹிஸ்டரி ரிப்பீட் ஆகக்கூடாது. இந்த மாதிரி ஹிஸ்டரி ரிப்பீட் ஆகணும். அப்பா பிள்ளைய புகழறாருன்னா அந்த மாதிரி ஒரு பரம்பரையா இருக்கணுமே. வியாசசூனுமுபயாமி குரும் முனீனாம். அப்பேற்பட்ட வியாசர் மகாபாரதம்னு ஒரு பெரிய காவியம். மகாபாரதம் மாதிரி ஒரு கிரந்தம் நம்ம பாரத தேசத்துல இருக்கிறது பெருமை. எல்லாரும் எனக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் தினம் வந்துடும். நமஸ்காரம், ஐ ஹாவ் ஒன் டவுட். They say we should not read Ramayanam at home. They say we should not read Bhagavatam at home. They say we should not read Mahabharatam at home. இவ்வளோ சொல்கிறவ யாராவது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாளோ இல்லையா? They say we should not eat. யாராவது சொல்கிறாளோ? சொல்கிறது இல்லை. மகாபாரதமும் பாகவதம் தான் நமக்கு மாட்டிக்கும். எல்லா கிரந்தமும் வீட்டிலும் சேவிக்கலாம். ஞாபகம் வச்சுங்கோ, நம்ம இதிகாச புராணங்கள் எதுவுமே துஷகுணம் கிடையாது, எல்லாமே நல்ல சகுனம். இல்லை சார், மகாபாரதத்தில் திரௌபதி ஓப்பன் ஹேரோடு இருந்தா, அதுக்காக நம்ம வீட்டிலே இருக்க முடியாது அப்புறம் இல்லையா? அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நாம் கொஞ்சம் தவிர்த்து விட்டு கிரந்தத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை கிரகிப்போமா, ஸ்லோகத்தை மனப்பாட்டம் பண்ணுவோமா. இது கூடாதுன்னு சொல்கிறாளே, அது கூடாதுன்னு சொல்கிறாளே, அதில் யுத்த காண்டம் இருக்குங்கிறாளே. நம்ம வீடே ஒரு யுத்த காண்டம் தான் இல்லையா? வீட்டில் இல்லாமல் இருக்க முடியுமோ? இல்லை, விட்டால் நம்மளே ராவணனுக்கு எப்படி சண்டை போடணும்னு நம்ம தான் கற்று தருவோம். இதை பாருப்பா, நீ போடுறது என்ன சண்டை போடுற, நான் கற்றுத்தரேன் பாரு இல்லையா? நான்லாம் பம்பாய்க்கு வந்த புதுசில் எனக்கு லோக்கல் ட்ரெயினில் ஏறவே தெரியாது. இப்படி வந்துடும், ஏதோ வந்துட்டுருக்குன்னு நினைப்பேன். இப்படி வரத்துக்குள்ளே எல்லாரும் கிளம்பி போயிடுவா. நம்ம மட்டும் தனி வைதேகி காத்திருந்தாள்னு நம்மளை இப்படி எங்கே செல்லும் இந்த பாதை அப்படின்னு பாடிகிட்டே இருக்க வேண்டியது தான். எல்லாரும் கிளம்பி போயிடுவா. அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஆச்சாரிய ஸ்தானத்தில் ஏதோ ஒரு மாமா சொன்னார், இதோ பாரு, அது வந்த உடனே ஒரு கால் அது மேலே எடுத்து வை, இன்னொரு காலை நீ வைக்கவே வேண்டாம், அவளே தள்ளிடுவா. அதனால் சரணாகதி மாதிரி இதுவே நீ ஒரு முயற்சி எடுத்தால் போரும், வைகுண்டம் வரைக்கும் மோட்சமே கொடுத்துரும். ஏன்னா பிடிச்சி தள்ளிவிட்டா மோட்சம்தான். அதனால இப்பேற்பட்ட உயர்ந்த கிரந்தத்தில் மகாபாரதத்தில் எல்லா ஸ்லோகமும் ரச்சனை பண்ணி எழுதியாச்சு. வியாசர் ரொம்ப டிஜெக்டடா இருக்கு, ரொம்ப சேடா இருக்கு, ரொம்ப நிம்மதியே இல்லை. நம்மளால மகாபாரதம் முடிச்சோன்னு ஒரு பார்ட்டியை வச்சு எல்லாருக்கும் ஐ ஜஸ்ட் கம்ப்ளீட்டட் சொல்லுவோம் இல்லையா? இவர் ரொம்ப சேடா இருக்கார்.
அப்போ அஸ்தியேவமே சர்வமிதம் த்வயோக்தம் ததாபி நாத்மா பரிதுஷ்யதே மே, எனக்கு ஒரு சந்தோஷமே, மன நிறைவே இல்லை. தன்மூலம் அவ்யக்தமகாத போதம் பிருச்சாமஹே த்வாமவாத்மபூதம். இப்ப நாரதர் சொல்றார், நாரதர் சொல்றார், அது ஏன்பா அப்படி சொல்ற அப்படின்னா, எந்த ஒரு பேச்சு சுத்தமா இருக்கும், தெளிவா இருக்கும், குற்றமற்றதா இருக்கும், நோ ஃபால்ட், நோ பிளெமிஷ். ஆனா பகவானை பத்தி இல்லையோ, நல்லா பேச்சு இருக்கு, பிரமாதமா இருக்கு, ஆனா பெருமாளை பத்தி ஒண்ணுமே இல்லை. அதுல எவ்வளவு நன்னா இருந்தாலும் அது வேஸ்டாம். ஏதாவது ஒரு பண்டிகைன்னா ஒரு பட்டிமன்றம் வச்சுருவா, அது நிரந்தரமா ஒருத்தர் வியாசர் மாதிரி ஒரு பீடத்துல ஒருத்தர் உட்காந்துருவார், கிருஷ்ணத்வைபாயனர், இந்த பக்கம் 3 பேர், அந்த பக்கம் 3 பேர். சந்தோஷம் கொடுப்பது வாட்ஸ்ஆப்பிலா இல்லையா? அவ ஒரு 1.5 மணி நேரம் இவா பேசுவா, அங்க இருக்கக்கூடிய 1,00,000 பேர். இந்த மாதிரி இப்போ பாகவதம்னா ஒரு 1000 பேர் வரும், அந்த மாதிரி வாட்ஸ்ஆப் கொடுப்பது சந்தோஷமா இல்லையா? 1,00,000 பேர் இப்படி இப்படி குலுங்கி குலுங்கி குதிச்சு குதிச்சு சிரிப்பா. அவரும் அவ்வளோ நன்னா பேசுவார், வாங்க வாங்கம்பார். அவ 2 பேர் பேசிட்டு போவா, இந்த பக்கம் ஒரு 3 பேர் பேசிட்டு போவா. அப்புறம் இவர் என்ன தீர்ப்பு சொல்றாருன்னு இவருக்கே தெரியாது. இவர் ஏதாவது தப்பா சொல்லிவிட்டாருன்னா மாட்டின்ட்டுருவோங்கிறதுக்காக கொடுப்பது தான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு போயிடுவார். நன்னா இருக்கு பேச்சு, இதான் மோட்சம் கொடுக்குமா? கொடுக்கவே கொடுக்காது. அதனால இவர் சொல்றார், இதம் ஹி விஸ்வம் பகவதாபிவதாரே யதோ ஜகஸ்தான நிரோத சம்பவாஹ தத்தி ஸ்வயம் வேத பவான்ஸ்ததாபி வைப்ராதேஷ மாத்திரம் பவதः பிரதர்ஷிதம். ஆனால் இது குற்றமற்றதா இருக்கு, ஆனா விஷயம் இல்லை. விஷயம் நிறைய இருக்கு, ஆனா நிறைய தப்பும் இருக்கு. அப்படின்னா அதை கொண்டாடணும், ஏன்னா அது பகவன் நாமா சொல்றதாம். ஆனால் பல பேர் என்னன்னா, சார் நான் பாகவதெல்லாம் கத்துன்னு இருக்கேன், பயமா இருக்கு, ஏதாவது தப்பா சொல்லிவிடுவேணும். கவலைப்படாதீங்க, உங்களுக்கெல்லாம் 60, 70, 80 இருந்தாலும் பெருமாளுக்கும் நீங்க குழந்தைகள் தான். ஒரு குழந்தை மழலை சொல் குழலினிது யாழினிது என்பர் தம்மக்கள் மழலை சொல் கேளாதார். கேள்விப்பட்டிருக்கேளா? பியூட்டிஃபுல் ஃப்ளூட் என்னமா வாசிக்கிறார், பாப்பா பாப்பா பாப்பா. சாக்ஸோஃபோன்னா இவர் தான் சார். வீணை அப்படியே சரஸ்வதி தேவியே வந்து வாசிக்கிறார். இதெல்லாம் சொல்லுவாளாம், வீணை நன்னா இருக்கு, ஃப்ளூட் நன்னா இருக்கு, எல்லாம் சொல்லுவாளாம். எது வரைக்கும்னா, தங்காத்துல ஒரு சின்ன பொண்ணோ பிள்ளையோ பேரனோ பேத்தியோ பாக்கி அப்படின்னு கூப்பிடுறது பாருங்க, இதுதான் அழகு. அந்த வீணை ஃப்ளூட்டெல்லாம் ஒண்ணுமே இல்லை. குழலினிது யாழினிது என்பர், இனிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதார். அது சொல்ற வார்த்தை இருக்கு பாருங்க, அதை விட டேஸ்டியா இருக்கும். அதனால இப்ப நீங்க சொல்லக்கூடிய நான் சொல்லக்கூடிய பாகவதத்துல எவ்வளவோ தப்பு இருந்தாலும் பெருமாள் நம்மள ஒரு குழந்தையா தான் பார்ப்பார். என்னமா சொல்றது பாரு, அந்த தைரியத்தோட சொல்லுங்க. ஏன்னா தப்பு சொன்னா பயந்துருவேன்னா கரெக்டா சொல்ற வரைக்கும் நான் சொல்ல மாட்டேன்னு இது நடக்கவே நடக்காது. ஏன்னா நம்ம என்னைக்குமே கரெக்டா சொல்ல போறது இல்லை. எதை நம்ம கரெக்டா பண்ணியிருக்கோம்? பண்ணதில்லை. அதனால இதெல்லாம் வர போறது இல்லை. தைரியமா தப்பா சொல்லுங்க. இது நன்னா இருக்கே சார் இது. ஏன்னா அவர் சொல்றார், ஏன்னா பகவன் நாமாவை சொன்னா பெருமாள் அவ்வளவு சந்தோஷமா ஏத்துக்கிறார். பெருமாள் பரம காருணிகன் சார். பெருமாள் மாதிரி கருணை மிகுந்தவன் உலகத்துல யாருமே கிடையாது. கரெக்டா நான் உள்ள நுழைஞ்ச உடனே தானே மழை ஆரம்பிச்சது இல்லையா? இப்போ நம்ம போகும்போது கரெக்டா நின்று இருக்கோம் பாருங்க, அதுதான் பெருமாளுடைய அனுகிரகம். அதாவது எல்லா பக்கமும் மழை இருக்கணும், நம்ம மேல ஒரு சுட்டு விழக்கூடாது. எவ்வளவு ஒரு சமுதாயத்துக்காக யோசிக்கிறோம் பாருங்க. அதனால त्वम् आत्मनामात्ममनु आत्मनवेह्यमोदधृक् परस्य पुंसः परमात्मनः कलाम् अजं प्रजातं जगतः शिवाय तन् महानुभावाभ्युदयोधिगण्यताम्. நாரதர் வியாசரை பத்தி சொல்றார். வியாசரை பார்த்து சொல்றார், வியாசரே கவலைப்படாதீங்கோ, நான் சிறு வயதில் என் தாயார்கிட்ட இருந்தேன். நாரதர் ஒரு காலகட்டத்தில் அவருடைய அம்சமா ஒரு தாயாருக்கு பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவளை ஒரு பாம்பு கடிச்சு அந்த தாய் போயிட்டா. அப்ப நான் ரொம்ப வருத்தம் அடைந்து இந்த உலகம் முழுக்க திரிந்தேன். அப்போதுதான் பகவானுடைய ரூபஸ்வரூப குண விபவங்கள் என் மனசு அகக்கண்ணில் பட்டது. எப்பெல்லாம் நம்ம டிப்ரெஸ்டா இருக்கோமோ என்ன பண்றது சார்,
ஆன்டி டிப்ரெசன்ட்டுன்னு போட்டுன்னா நன்னா தான் இருக்கும். அது தூக்கமும் நன்னா வரும் இல்லையா? எல்லாம் அதெல்லாம் போடலாம். அந்த அதுக்குன்னு வைத்தியாலாம் இருக்கா, அவகிட்ட போனேன்னா கொடுப்பா. இன்னொரு சிம்பிளாக ஒன்று சொல்லட்டுமா? இதுக்கெல்லாம் ப்ரிஸ்கிரிப்ஷன் காமிக்கிறது பயப்படவே வேண்டாம். பெருமாளுடைய ரூபத்தை நினச்சா டிப்ரெஷன் குறையுமா? நினச்சி பாருங்களேன். இதை யார் சொல்லுவா? எங்கள் பட்டதிரி. இது பாகவத சப்தாகம்னு பேர். ஆனால் பட்டதிரி நடுவில் வந்துடுவார். விஷ்ணு புராணத்து பராசரர் வந்துடுவார். வேதாந்த தேசிகனுடைய யாதவாபியுதயம் வந்துடும். மாற்றி எல்லாம் கொஞ்சம் எல்லாம் கலந்து கொடுத்தால்தான் அனுபாவியமாக இருக்கும். தத்தே பிரத்யக்ரதர லலித கலா யாவலி கேலிகாரம் லாவண்யஸ்யைகசாரம் சுக்ருதி ஜனதிருஷாம் பூர்ண புண்ணியாவதாரம் லக்ஷ்மி நிஷங்கலீலா நிலயனமமிருதஸ்யந்த சந்தோஹம் அந்தஹ சிஞ்சத் சஞ்சிந்தகானாம் வபுரனுகலயே மாருதாகார நாத. தத்தே பிரத்யக்ரதாரா, கருத்த மேகங்களின் கூட்டம் எப்படி கருத்து இருக்கோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய திருமேனியோட கூடிய கண்ணா. தத்தே பிரத்யக்ரதாரா தர லலித கலாயாவலி, கலைய புஷ்பங்களின் ஆவளி ஒரு ரோ, அதில் இருக்கக்கூடிய நீலம் நைல்யம் உங்ககிட்ட இருக்கே. லலித கலா யாவலி கேலிகாரம் லாவண்ய ஸ்யைகசாரம், உலகத்தில் இருக்கக்கூடிய அழகான விஷயங்கள் எல்லாம் பிழிறேள்னு வச்சுக்கோங்க. உலகத்தில் எதெல்லாம் அழகு? ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். கண்ணுக்கு மை அழகு, ஏதாவது சொல்லுங்க. என்ன என்ன உலகத்தில் எதெல்லாம் அழகு? அழகாக ஒரு விஷயம் சொல்லுங்களேன். பூ, புஷ்பம், புஷ்பங்கள், எல்லா புஷ்பத்தில் இருக்கக்கூடிய அழகெல்லாம் பிழிஞ்சு ஒரு டப்பாவில் வச்சுக்கோங்க. அதோட அழகெல்லாம் எடுத்து ஒரு டப்பா. அப்புறம் வேற என்னெல்லாம் அழகு? பகவான் அலங்கரிக்கிறது ஒரு அழகு, அதெல்லாம் ஒரு டப்பாவில் வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த குழந்தைகள் நன்னா பேசி சமத்தா இருந்துடுத்துனா அந்த சமத்தா இருக்கக்கூடிய அழகு ஒரு அழகு. அப்புறம் இதே ரோட்டில் நடந்து போனால் அந்த காய்கறி எல்லாம் வச்சுருக்கான் பாருங்க, பச்சை பசேல்னு இருக்கும், ரொம்ப அழகழகான கலர், அதனுடைய அழகு. உலகத்தில் எதெல்லாம் அழகோ அத்தனை அழகையும் சேர்த்துருங்கோ. அந்த அழகின் சேர்த்தி தான் இவராம். லாவண்ய ஸ்யைகசாரம் சுக்ருதி ஜன திருஷாம் பூர்ண புண்ணியாவதாரம். பெருமாள் எத்தனையோ ஜன்மாந்தரமா புண்ணியத்தின் பலனாக கிட்டுகின்றார். லக்ஷ்மி நிஷங்க லீலாம், அவருக்கு அழகு சேர்க்கிறது மார்பில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி. ஒரு கருத்த மேகத்தில் ஒரு மின்னல் வெட்டினா எப்படி இருக்குமோ அப்படி இருக்காளாம் தாயார். லக்ஷ்மி நிஷங்க லீலா நிலையனமமிருதஸ்யந்த சந்தோஹமந்தஹ சிஞ்சத்து சஞ்சிந்தகானாம் வபுரனுகலையே மாருதாகார நாத. இப்பேற்பட்ட குருவாயூர் க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய கண்ணா, உன்னுடைய வடிவழகையெல்லாம் எனக்கு காண்பிக்கின்றாயே, அத்தனை புண்ணியம் நான் செய்துள்ளேனான்னு கேட்கிறார் பட்டதிரி. அடுத்து இது 2வது தசகம், முதல் ஸ்லோகம். ஸ்பூரிய ஸ்பர்தி கிரீடமூர்த்வ திலக ப்ரோத்பாசி பாலாந்தரம் காருண்யாகுல நேத்ரமாத்ரஹசிதோல்லாசம் சுனாசா புடம் கண்டோத்யன்மகராபகுண்டலயுகம் கண்டோஜ்வலத் கௌஸ்துபம் த்வத்ரூபம் வனமால்யஹார படல ஸ்ரீவத்ஸ தீப்ரம் பஜே. பட்டதிரி எடுக்கிறார். சூரிய ஸ்பர்தி, பெருமாளுடைய கிரீட்டம் இருக்கு இல்லையா, அது பெருமாள் தரிச்சுட்டார்னா சூரியனுக்கு ஒரு மாதிரி ஆகுமா. இப்போ நீங்கள் சூரியனை என்ன பார்க்குறேன்னு வச்சுக்கோ, மத்தியானம் 12 மணி வெயிலில் பார்த்தேன்னா அப்படியே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் இருண்டு போகும், அந்த அளவுக்கு பளபளப்புன்னு இருக்கா. சூரியனுக்கு அப்படி ஆயிடுமா. பெருமாளுடைய கிரீடம் பார்த்தோம்னா ஐயோ இவ்வளவு இருக்கே. சூரியனுக்கு போட்டி போடக்கூடிய அளவுக்கு கிரீட்டம் படைத்தவனே சூரிய ஸ்பர்தி கிரீட்டம். ஊர்த்வ திலகம், பெருமாள் தரிச்சுருக்கிறது ஊர்த்வ புன்றமா, ஊர்த்வ திலக புரோத்பாசி பாலாந்தரம், அந்த அகண்ட லலாட்டத்தில் தரிச்சுருக்கியே. காருண்யாகுல நேத்திர ஆத்ர, ஈரம் தோய்ந்த திருநேத்திரங்களோடு கூடிய கருணை பொழியக்கூடிய நேத்திரங்களோடு கூடிய கிருஷ்ணா. காருண்யாகுல நேத்திர ஆத்ர ஹசிதோல்லாசம், அவர் சிரிச்சார்னா அந்த 32 பல்வரிசையும் நட்சத்திர கூட்டங்கள் போல் ஜொலிக்கின்றனவே, கன்னத்தில் குழி விழறதேன்னர். ஓடோடி வந்தேன் கண்ணா
நான் உனக்கும் எனக்கும் உள்ள உறவென்று அறிந்து ஓடோடி வந்தேன் கண்ணா, குழலூதும் எழில் காணவே. கண்ணன் குழலூதும் எழில் காணவே கூடும் கோபியர்கள் முகம் நாணவே, காதல் விழி உன்றல் முகம் நாணவே, முறுவல் இதழ் ஓரம் சுழித்தோடவே, ஜெகநாதன் இசை பாட நங்கை ஜதி போட கால காலமெல்லாம் ஸ்ருதியும் லயமும் என வேத பொருளுன்னில் ஒன்றி உறைந்திடவே, போதமிது காதல் புன்னகை தரிக்கும் ஓடோடி சுழித்தோடவே. அந்த கன்னத்துல ஒரு குழி அவ்வளவு அழகா இருக்குமா பெருமாளுக்கு இல்லையா? அந்த குழி, அந்த டிம்பிள் அப்படிங்கிறா இல்லையா, அது அவ்வளவு அழகு. இதை பத்தி ஒரு ரிசர்ச்சே ஒருத்தர் பண்ணியிருக்கா. என்னன்னா, அண்மையில் ஒரு ரிசர்ச் பேப்பர் படித்தேன். உடம்பில் இருக்கக்கூடிய எடையை எப்படி குறைக்கிறது? இப்போ எல்லாரும் அலர்ட் ஆயிடுவா. பாடி இப்போதான் விஷயத்துக்கே வருது சுவாமி. அவர் ஏதோ சூரிய ஸ்பர்தி கிரீட்டம் ஊர்துவ திலகம் புரோத்பாசி பாலாந்தரம் இதெல்லாம் எங்களுக்கு எதுக்கு சார்? இது விஷயத்துக்கு அவங்க ப்ராக்டிக்கலாக இருக்கக்கூடிய. இதுக்கு ஒரு ரிசர்ச் என்ன சொல்கிறான்னா, ஒரு யந்திரம் இப்போ இருக்குது. அந்த யந்திரத்தில் ரொம்ப ஹை கூலிங். அதில் அந்த யந்திரத்தை பார்ட்டாக வைக்கிறா. இப்போ இடுப்பில் தான் இடம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல அந்த கோல்டு பேக்கேஜை ஒரு 1-2 hours விடுறா. இந்த மாதிரி சிட்டிங்காக போய் உட்காந்துட்டா 72,000 + GST 18%. அதுன்னு சொல்லிவிடுறேன். இது ஏன் அப்படி பண்ணுறாங்கிறதுக்கு ரிசர்ச் கண்டுபிடிச்சா. இதுதான் சார் உங்கள் உபன்யாசத்தை பாகவதம்னு ஆரம்பித்து எங்கேயோ அது எடை எப்படி குறைக்கிறதுக்கே போயிடுறது. இந்த ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ்னு இருக்கு இல்லையா, ஐரோப்பாவில் போனேன்னா ஸ்காண்டினேவியன் கண்ட்ரி, அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள், அந்த குழந்தைகளுக்கெல்லாம் பெரும்பாலும் குழந்தைகளுக்கு கன்னத்தில் குழி விழுந்ததாம். இவன் யோசிச்சு பார்த்தா, கன்னத்தில் இப்படி குழி விழறதே எப்படி அப்படி அத்தனை குழந்தைகளுக்குமா அப்படின்னு பார்த்தா, இந்த குழந்தைகள் குளிர் பிரதேசத்தில் இருந்தாலும் ஐஸ்கிரீமு ரொம்ப விரும்பி சாப்பிடுமா. நம்மள சென்னையில் மே மாதம் அப்படி கொதிக்கும், மத்தியானம் காஃபி சாப்பிடுவா கொதிக்க. அந்த மாதிரி அது குளிர்காலத்தில் அது குளிர்ச்சி சாப்பிடாதா, அது ஐஸ்கிரீம் சாப்பிட்றது. ஐஸ்கிரீம் அந்த குழந்தைகள்லாம் என்ன பண்ணுமா, ஒரு ஸ்கூப் எடுத்துட்டு வாயில் அப்படியே தக்க வச்சுக்குமா, அப்படியே முழுங்கிடாது. அப்போ அந்த ஐஸ்கிரீம் நல்ல கோல்டாக தானே இருக்குது. அப்போ அது இங்கே தக்க வச்சுக்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய ஃபேட்டு கரைய ஆரம்பிக்குமா. அப்போ அந்த குழி விழறதும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கா. இது நீங்கள் ட்ரை பண்ணுங்க. எடை குறைக்கிறேன் பேருன்னு ஐஸ்கிரீமை வாங்கி இங்கே தக்க வச்சுங்கோ, இங்கே குழி விழும், அப்புறம் பார்க்கலாம். அது என்னன்னா, பெருமாளுடைய சிரிப்பு புன்முறுவல் அவ்வளவு அழகாம். ஹசிதோல்லாசம் சுனாசாபுட்டம். சுனாசாபுட்டம் அவருடைய திருமூக்கு இருக்கு பாருங்க, அந்த மூக்கு ஒரு தீக்ஷ்ணமாக இருந்தாலே அவளுக்கு ஒரு அழகு இருக்கும் பாருங்க. அது கண்டோத்யன் மகராப குண்டல யுகம். அவர் 2 காதில் அந்த மகர குண்டலங்கள், எந்த கோவிலுக்கு போகிறோமோ இல்லை, இந்த பண்டர்பூரில் ஒரு மகர குண்டலங்கள் வச்சிருப்பா பாருங்க, அது 1/2 அடிக்கு இருக்கும். இவ்வளோ பெரிய மகர குண்டலங்கள், அதிலே தகதகான மின்னுமா மகர குண்டலங்கள் வில்வீசும் என்கின்றாளால் கண்டோத்யன் மகராப குண்டல யுகம் கண்டோஜ்வலத் கௌஸ்துபம். பெருமாள் மார்பில் சாத்தின்னு இருக்கிற கௌஸ்துபம் அவ்வளோ பளபளான்னு இருக்கான். த்வத்ரூபம் வனமால்யஹார படலி ஸ்ரீவத்ஸ தீப்ரம் பஜே. பக்கத்தில் ஸ்ரீவத்ஸங்கிற மச்சம், அதுக்கு மேலே ஒரு பீடம், அதுக்கு மேலே ஒரு தாமரை, அந்த தாமரைக்கு மேலே மகாலட்சுமி, அவள் வீற்றிருக்கக்கூடிய அந்த அகண்ட மார்பை என் கண்ணில் நான் பார்த்தால் தியானித்தால் எவ்வளவு சந்தோஷம் அளிக்கின்றது அப்படின்னு முடிச்சார். ஆச்சா, இதான உடனே வியாசருக்கு தெரிஞ்சு போயிடுது இப்போ என்ன பண்ணணும். ஏன்னா இவர் என்ன சொன்னார், மகாபாரதம் எழுதியும் எனக்கு நிம்மதியே வரலன்னு விட்டாரா. அதுக்கு இவர் பதில் சொல்கிறார், இப்படி தான் நானும் யோசித்தேன், எங்கள் அம்மா போன உடனே தெரிஞ்சுட்டே இருந்தேன், பெருமாளை நினச்சி சந்தோஷம் வந்ததுன்னா அப்படின்னா என்ன, நீயும் பெருமாளை பற்றி எழுதுன்னு அர்த்தம். அப்புறம் தான் ஸ்ரீமத் பாகவதத்தை தொகுக்க ஆரம்பித்தார். அப்போது ஒரு நாள் வியாசர் இந்த நம்ம எழுதின பகவத் ரூபத்தை, பகவத் குணத்தை உலகத்துக்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு நம்ம சிஷ்யாளில் யாருக்கு தகுதி அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு கேள்வி. ஒரு நாள் இவரும் இவர் பிள்ளை, அவருக்கு இன்னும் பூணல் கூட போடலை,
சின்ன குழந்தை, சுகபிரம்மம்னு பேர், அமனமாக இருக்கு. அப்பா வஸ்திரத்தோடு இருக்கார். 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்கா. போகும்போது அங்கே சில ஸ்திரீகள் அவள்லாம் குளிச்சுட்டு நீராட்டம் கண்டு அருள்கின்றார்கள். சுகபிரம்மம் நல்லா யங்காக இருப்பார், ஸ்மார்ட்டாக இருப்பார் சுகபிரம்மம் பார்க்கறதுக்கு. அவர் இளமை ததும்பியவர். அவர் போகும்போது ஒருத்தரம் தங்களுடைய வஸ்திரத்தால் தங்களை முடிக்கல, அப்படியே ஜிம்முன்னு அவரை பார்த்துட்டு இருக்கார். அவர் போயிட்டு இருக்கார். வியாசர் அப்படி வந்துட்டு இருக்கார், தொண்டு கழம் இவர் வந்துட்டு இருக்கார். இவரை பார்த்தோன்னே எல்லாரும் இப்படி மறைச்சிக்கிறா அப்படி மறைச்சிக்கிறா. இவருக்கு ஒரே டவுட் வந்துருச்சு, நம்ம பிள்ளை யங்காக இருக்கான், அவன் போகும்போது ஒரு ஸ்திரீயும் தன்னை மறைச்சிக்கல, ஆனால் நம்ம போகும்போது மறைச்சிக்கிறாளேன்னு சொல்லும்போது நாரதர் சொன்னார், நீ எவ்வளவு பிரம்மசூத்திரம் எழுதி என்ன புராணத்தை தொகுத்தாலும் உங்களுக்கு இது ஆண் இது பெண், இந்த வித்தியாசங்கள்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியுது. ஆனால் உங்கள் பிள்ளை இதெல்லாம் ஒன்றுமே பண்ணலை, ஆனால் அவனுக்கு பூரண பிரம்மஜானம். அதனால் அவர் ஜீவாத்மாவை தான் பார்ப்பதால் அவருக்கு இந்த எண்ணம் இல்லை. அவருக்கு இந்த எண்ணம் இல்லைங்கிறது அந்த ஸ்திரீகளுக்கு தெரியும், அதனால் அவளுக்கு வெக்கமே படலை. இப்போ இந்த மிருகங்கள்லாம் இருக்குது பாருங்க, இல்லை டொமெஸ்டிகேட்டட் அனிமல்ஸ்ன்னு இருக்கும். இந்த ஆடு கோழி அப்புறம் மாடு, இந்த மாதிரி வீட்டில் இப்போ நாய் பூனை எல்லாம் வளர்க்குறா இல்லையா, நாய்க்கு அப்பேற்பட்ட பெருமையெல்லாம் உண்டு. வீட்டில் சில வீட்டுக்கெல்லாம் போனேன்னா நாய்க்கு இன்னும் வந்து சம்பிரோக்ஷணம் மட்டும் பண்ணலை, விட்டால் அதுக்கு 4-5 கலசம் வச்சு மேலே வேதம் சொல்லி சம்பிரோக்ஷணமே பண்ணிடுவா. நம்ம அவள் வீட்டில் ஒரு நாயாக பிறந்துருக்கூடாதான்னு யோசனை வரும். ஏ, நான் தப்பாக சொல்ல, அந்த மிருகங்களை பற்றி தப்பாக சொல்லலை, அதுக்கு வந்த ஒரு புண்ணியம், அது இப்போ புண்ணிய அவதாரம், எத்தனையோ புண்ணியம் பண்ண பலன் அதுக்கு இருக்குது. இப்போ நம்ம போகிறோம்னு வச்சுங்கோ, இப்போ எனக்கு மிருகத்தை கண்டா அவ்வளவெல்லாம் ஒன்றும் ஈடுபாடு இல்லைன்னு வச்சுங்கோ, நம்ம பாடி லாங்குவேஜை வச்சு அது நம்மக்கிட்ட வராது தெரியுமோ. நீ ஒன்றுமே சொல்ல வேண்டாம், நம்மக்கிட்ட வரவே வராது. யாருக்கு இந்த மிருகத்தின் மீது இயற்கையாக அன்பு இருக்கோ அவளை தேடினது போயிடும். அதனால் உள்ளே இருக்கக்கூடிய எண்ணம் வெளியில் நம்ம சொல்லவே வேண்டாம், நம்ம பாடி லாங்குவேஜ்லேயே தெரிகிற மாதிரி சுகபிரம்மத்தினுடைய ஒரு பெருமை அந்த பெண்களுக்கு தெரிந்ததாம். அப்போ வியாசர் நினைச்சாராம், உலகத்துக்கு பிரச்சாரம் ஸ்ரீமத் பாகவதம் என்ற மகாபுராணத்தை பிரச்சாரம் பண்ணுறதுக்கான தகுதி ஸ்ரேயசி இந்த குழந்தைக்கு தான் இருக்குது. இப்போ தான் பரீட்சித்துடைய சரித்திரம். நேற்று நான் சொன்னேன் இவ்வளவு விட்டுட்டு நான் சொல்லியிருக்கேன்னு, அது திரும்பியும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போது அந்த அஸ்வத்தாமா துரோணனுடைய பிள்ளை திரௌணி அஸ்திரத்திர பிரயோகம் பண்ணி இந்த உத்தரையன் கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய சிசுவை கொண்டுடலாமான்னு நினைச்ச போது, கர்ப்பத்தை சேதம் பண்ணிடலாமான்னு நினைக்கும் போது உத்தரையானவள் சரணாகதி பண்ற அந்த ஸ்லோகம், பாஹி பாஹி மகாயோகின் தேவதேவ ஜகத்பதே நான்யம் த்வத் அபயம் பஷ்யே யத்ர மிருத்யுஹு பரஸ்பரம் அபித்ரவதி மாமீஷ ஷரஸ்தத் பிராப்யசோ விபோ பிராயசோ விபோ காமம் தஹது மாம் நாத மாமே கர்ப்போ நிபாத்யதாம். அப்போது பெருமாள் எவன் ஒருவன் எல்லோருடைய ஹிருதயத்திலும் இருக்கின்றானோ, ஹிருதிஸ்திஷ்டத அப்படின்னு இருக்கக்கூடிய பெருமாள் ஒரு சிறு ரூபம் தரித்து விட்டு அந்த குழந்தையை ரட்சிப்பதற்காக சென்றானாம். அந்தஸ்தஹ சர்வபூதானாம் ஆத்மா யோகேஸ்வரோ ஹரிஹி ஸ்வமாயயா விருணோத்கர்ப்பம் வைராட்யா குருதந்தவே. அந்த குழந்தையை ரட்சிப்பதற்காக அங்குஷ்டமாத்திர புருஷனாக சென்றானாம். குந்தியானவளும் சேர்ந்து பண்றா. குந்திக்கு பிள்ளை அர்ஜுனன், அர்ஜுனன் பிள்ளை அபிமன்யு, அபிமன்யுவுக்கு பிள்ளையோனோ, அதனால கொள்பேரன் பிறக்க போகின்றான்னு ஒரு சந்தோஷம். பெருமாளை காப்பாற்ற வேண்டும்னு, பெருமாளே நீதான் காப்பாத்தனம். கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகீ நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. நமः பங்கஜநாபாய நமः பங்கஜமாலினே நமः பங்கஜநேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரயே சொல்லிட்டு, எப்படி யசோதையானவளிடத்தில் நீ வசப்பட்டு அவள் கயிர் கட்டுண்டாய் என்று இருந்தாயோ பகவானே, கோப்யாததே த்வை கிருதகசிதாம தாவத் யாதே தசாஸ்ரு கலிலாஞ்சன சம்பிரமாக்ஷம் வக்த்ரம் நினீய பயபாவனயா ஸ்திதஸ்ய
சாமாம் விமோகயதி பீரபி யத் பிபேதி. அவள் முன்னாடி கட்டுண்டாய். அதை நம்ம கிருஷ்ணாவதாரத்தில் பார்ப்போம். எதி சக்னோஷி கச்சத்துவம், பட்டவா இந்த இடத்தை விட்டு நகர்ந்து இருக்கு உனக்கு. எதி சக்னோஷி கச்சத்துவம் அதிசஞ்சல சேஷ்டித சாட்சகார குடும்பினின்னர் பராசரர். இந்த இடத்தை விட்டு நகர்ந்த உனக்கு இருக்குடா சொல்லிட்டு போறா. இடக்கை வலக்கை ஆச்சாரம் தெரியாத யசோதை சர்வலோகேஸ்வரனை மிரட்டிட்டு போறா. பிரமனு மிந்திரனு மனதில் போராமை கொள்ள உரலில் கட்டி வாய்ப்பொத்தி கெஞ்ச வைத்தாய் தாயே என்ன தவம் செய்தனை. சனகாதிய தவ யோகம் செய்து வருந்தி சாதித்ததை வருந்தி 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 சாதித்ததை புனிதமாதே எளிதில் பெற என்ன தவம் செய்தனை. அப்பேற்பட்ட யசோதை அவள் கையால் கட்டுண்டாயே பகவானே. ஆனால் அவளை பார்த்து பயப்படுற மாதிரி கண்லேந்து தண்ணியோட நீ நின்ன. ஆனால் உன்னை கண்டு மிருத்யு தேவதை பயப்படுறதே, இதை நான் எங்கனே அனுபவிப்பேன்னு கேட்கிறார். மேலே சொல்றார். அதனால அர்ஜுனனுக்கு தோழனாக இருக்கக்கூடிய நீ, எவன் ஒருவனுடைய குணம் அனந்தமா இருக்கோ கோவிந்தா, இந்த உலகத்தை பூபாரத்தை தீர்க்க வேண்டும். ஸ்ரீகிருஷ்ண கிருஷ்ண சகவிருஷ்ணய பாவனித்ருக் ராஜன்ய வம்ச தகனான பவர்க வீரிய கோவிந்த கோத்விஜ சுரார்த்தி ஹராவதார யோகேஸ்வராகில குரு பகவன் நமஸ்தே என்று கொண்டாடுகின்றார். இப்போ இந்த குழந்தையை எப்படி அந்த பெருமாள் ரட்சித்தார்? உத்தரையின் கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய இந்த குழந்தையை ஸ்லோகங்கள் எடுக்கிறார். அந்த குழந்தை சுத்தி பார்த்ததுன்னு சொன்னேன் நேற்று, ஞாபகம் இருக்கா? பரீட்சதே, அந்த குழந்தை பார்த்ததாம் எப்பேற்பட்டவன் வந்திருக்கான்னு. சாது கர்ப்பகதோ வீரஹ மாது கர்ப்பகதோ வீரஹ சததா பிருகுநந்தனோ ததர்ஷ புருஷம் கஷ்சித் யஹமானோஸ்திர தேஜச அங்குஷ்டமாத்திரமமலம் ஸ்புரதத்புரமௌலினம் அபீச்ய தர்ஷனம் ஷ்யாமம் தடித்வாச சமுச்யதம் ஸ்ரீமத்தீர்கசதுர்பாஹும் தப்த காஞ்சன குண்டலம் க்ஷதஜாக்ஷம் ததா பாணிம் ஆத்மானஹ சர்வதோதிஷம். பெருமாள் பீதகவாடை பிரானார். ஒரு மஞ்சள் பட்டு கட்டிக்கொண்டு ஆயுதங்களை எல்லாம் ஏந்திக்கொண்டு அந்த கர்ப்பத்தில் சுற்றி சுற்றி வந்தாராம். அந்த குழந்தை பார்த்துதாம். அப்போது சொல்லித்தாம், இந்த குழந்தை பெருமாளை பார்த்த குழந்தை, பெருமாளுடைய அனுகிரகம் பெற்ற இந்த குழந்தை பரீட்சித் அப்படிங்கிற பேரில் ஸ்ரேயஸை அடையும் அப்படின்னு சொல்லி இருந்ததாம். பிற்காலத்தில் பாண்டவர்கள் ஸ்வர்காரோகண பர்வா ஆன பிறகு இந்த குழந்தைதான் ஆண்டு வந்தது. இந்த குழந்தையான பரீட்சித்து பகவத் அனுகிரகம் பெற்றது. அபிமன்யுவின் வீரம், அர்ஜுனனின் அந்த தீர்க்கத்தன்மை, கண்ணனுடைய பெருமை அத்தனையும் சேர்ந்து பிறந்த குழந்தை பரீட்சித். இந்த பரீட்சித் தன்னுடைய ராஜ்ய பரிபாலனம் செய்வதற்காக ஒரு நாள் செல்லும் போது ஒருவன் ஒரு காளையையும் ஒரு பசுமாடையும் அடித்து கொண்டு செல்வதை பார்த்தானாம். பார்த்த பிறகு இது யாருன்னு விசாரம் பண்ணாராம். அந்த காளை வேறு ஆரும் அல்ல, தர்மதேவதைன்னு தெரிஞ்சுதாம். அதை சொன்னார். தபஷௌச்சம் தயா சத்தியம் இதி பாதா கிருதோ கிருதே கிருதாக. அந்த காளைக்கு 4 கால். எல்லாம் பெரிய விஷயமா சார்? காளைக்கு 4 கால் அப்படின்னு சொல்றதுக்காக உங்களை உபன்யாசம் கூட்டிருக்கோம். அது என்ன 4 கால்னு எடுக்கிறார். தபஹா, தபம்ங்கிறது ஒரு கால். சௌச்சம் சுத்தத்துவம், தயா கருணை, சத்தியம், உலகமே சத்தியத்தில் தான் நிலைத்திருக்கிறதுன்னு சொன்னார் யுதிஷ்டிரர் யக்ஷ பிரஷ்னத்தில். 4 காலம். பாதாகா கிருதே கிருதாகா. பாதம்னா என்ன? பாதம்னா என்ன? பாதம்னா என்ன சார்? கால். காலுக்கு கால்னா என்ன அர்த்தம்? பாதம். என்ன சார் இப்படி மாற்றி மாற்றி கேட்டுருந்தா? காலுக்கு என்ன அர்த்தம்? இங்கே தமிழ்நாட்டில் அதுக்கு ஒரு வார்த்தையே இருக்கு, குவார்ட்டர். நீங்கள் என்ன இப்படி டக்குன்னு இவ்வளோ நேரமாக யோசிக்கிறது? குவார்ட்டர். நான் என்ன சொல்கிறது? 1/4. அதை சொன்னேன். நீங்கள் எது நினைக்கிறேன்?
இதை பாருங்க, விபரீதமாக ஏதோ நீங்கள் ஒரு அர்த்தம் வச்சுன்னுட்டு என்ன பார்த்து சிரிச்சா என்ன பண்ணுறது. 1/4 குவார்ட்டர், அதுக்கு தமிழில் என்ன பேர்? கால். பெருமாளோட காலுக்கு என்ன? கால் ஆச்சா. அப்படின்னா தமிழில் கால் கால் அப்படின்னா கால், 1/4க்கும் காலுன்னு அர்த்தமா. சம்ஸ்கிருதத்தில் பாதம்னா காலா, பாதம்னா 1/4ன்னு அர்த்தம். எங்கள் ஊரில் சொல்கிறா தமிழுக்கும் சம்ஸ்கிருதத்துக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பே கிடையாதுங்கிற. எவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாருங்க, ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம். அதனால தான் மைவண்ண தரக்கி போரில் உன் கைவண்ணம் அங்கு கண்டேன், மைவண்ண தரக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன். யாரு? விஸ்வாமித்திரர் சொல்ற. ராமரை பார்த்துட்டு மைவண்ணத்து அரக்கி போரில், தாட்டகையை நீ வதம் பண்ணும் போது உன் கைவண்ணம் அங்கு கண்டேன். அவளை நீ கையால தானே இப்படி அம்பு தானே அடிச்ச, அதை நான் அங்க பார்த்தேன். இங்க அகல்யோத்தாரணம் பண்ணியோனோ, அப்போ உன் கால் வண்ணம் இங்கு கண்டேன் அப்படின்னா உன் திருவடி ஸ்பர்ஷம் பட்டுதானே, அந்த பாதுகை பாதுகாதேவியின் ரஜசு பட்டுதானே இவள் மோட்சம் பெற்றாள். அதை கால் வண்ணம் இங்க பார்த்தேன்னாரா. ராமாயணத்துல சீதா விவாகம்ங்கிறது கால் பாகம்தான். அப்புறம் அவள் காட்டுக்கு போனது, கஷ்டப்பட்டது, அவளை கடத்தி சென்றது, சேது பந்தனம் பண்ணது, ராவணவதம் நடந்தது, பட்டாபிஷேகம் ஆனது 3/4 பாகம். விஸ்வாமித்திரருக்கு ஒரே வருத்தமாம், ராமானுபவம் எனக்கு சீதா கல்யாணம் வரைக்கும் தானே கிடைக்கிறது, கால் வண்ணம் தானே எனக்கு கிடைக்கிறது, 3/4 வண்ணம் பார்க்க முடியலையேனர். அதனால கால் வண்ணம் இங்கு கண்டேன், 3/4 வண்ணம் பார்க்க முடியலையேன்னு. ஆச்சா. அதனால இங்க சத்தியமிதி பாதாஹா கிருதே கிருதாக, 4 கால் இருக்கா. அதுல அதர்மம் சைஸ்திரையோ பக்னாஹ ஸ்மய சங்கமதைஸ்தவ, 3 கால் முறிஞ்சு போயிடுது அந்த காளைக்கு, ஒத்த காலில் போயிட்டு இருக்கு. இதானீம் தர்மபாதஸ்தே சத்தியம் நிர்வர்த்தயேத்யதஹ, சத்தியம்ங்கிற 4வது காலில் மட்டும் ஒத்த காலில் ஊனிண்டு போயிட்டு இருக்கான் அந்த காளை. அது தர்ம தேவதைங்கிற காளையா. காளை இருக்குன்னு சொன்னேன். பசு யாரு? சாக்ஷாத் பூமாதேவி. பூமாதேவியும் கஷ்டப்படுறா. பூமாதேவி பசு ரூபத்தில் இருக்கா. நீங்கள் கிருஷ்ணாவதாரம் வரும்போதே வரும், சாந்திரானந்த தனோஹரே நனுபுரா துர்வாகரே சங்கரேன்னு 37வது தசகம் முதல் ஸ்லோகம். அப்போ கௌர்பூத்வா அஸ்ருமுகி கின்னாம்பர் சுகபிரம்மம் பசுரூபம் தரித்து வந்தாளாம் பூமாதேவி. பிரம்மா கிட்ட அழுதுண்டே, பிரம்மா கிட்ட போனால் அவரும் சேர்ந்து அழுவார். அதனால் அப்புறம் தான் புருஷ சூக்தேனு புருஷ சூக்தன்னு சொல்லி பெருமாளை எழுப்பி, பெருமாள் நான் பூபாரத்தை தீர்ப்பதற்காக ஹேர் எல்லாம் இப்படி தூக்கி போடுவார். ஒன்று ஒயிட் ஹேர், ஒன்று பிளாக் ஹேர். சார் அவருக்கு ஒயிட் ஹேர் வேற இருந்துதா? எல்லாருக்கும் இந்த ஒரு கேவலம் வந்துடும். பெருமாள் ஒயிட் ஹேரை தூக்கி பாருங்க, அவருக்கும் வெள்ளை முடி இருந்திருக்கு. அதுக்கு ஒரு வியாக்கியானம் சொல்கிறேன், அது அப்புறம் நான் அப்போ கிருஷ்ணாவதாரம் வரும்போது பார்க்கலாம். அப்பவும் பூமாதேவி பசுரூபம் தான் தரிச்சுட்டு போனார். அதனால இந்த பூமாதேவி பசு ரூபம், தர்மதேவதை காளை ரூபம், இது ரெண்டுத்தையும் அடின்னு ஒருத்தன் அடிச்சுன்னு போனால அவன் யாருன்னு கேட்டா கலிபுருஷன். இப்போ உடனே நம்ம பரீட்சித்தால தாங்க முடியல, ஸ்டாப் இட் யூ மேன் கம் ஹியர் அப்படின்னார். கலிபுருஷன் வந்தான். எதுக்கு இவா 2 பேரையும் அடிக்கிற? இதுதான் என்னுடைய தர்மம்னு விட்டான். அடிக்கிறது தான் என் தர்மம்னு விட்டான். உனக்கு என்னையா ப்ராப்ளம்? சார் எனக்கு இருக்கிறதுக்கே இடம் இல்லை. அந்த கலிபுருஷன் சொல்றான், நான் உனக்கு 4 இடம் கொடுக்குறேன். பரீட்சித் பெரிய ரிச் மேன் இல்லையா, ராஜா, 4 இடம் கொடுக்குறேன். தியூதம் இல்லையா, லாஸ் வெகாஸ்னு ஒரு ஊர் இருக்கு யூஎஸ்ல. தியூதம், எங்கெல்லாம் கேம்பிளிங் நடக்கிறதோ அங்கெல்லாம் கலிதேவதை இருக்குமா. ஏதோ பந்தயம் மட்டையை வச்சுருக்கார், அவர் பந்தை வச்சுருக்கார், பந்தால மட்டையா இதா அடிக்கிறாரான்னு பார்த்தா அதில் மேட்ச் ஃபிக்ஸிங்னு ஒன்று வந்துடுது. அதில் ஒரு கேம்பிளிங் இல்லையா. எலெக்ஷன் வந்து கொடுத்தானா அதில் பெட்ஸியா இந்த பார்ட்டி ஜெயிக்கும், அதில் ஒரு கேம்பிளிங் நடக்கும். தியூதம் பானம். என்ன சார் இவர் நோட்டெல்லாம் திரும்பி வாங்கியிருக்கவே கூடாது சார். He did a big grave mistake. People were standing in queues together for hours together. பாவம் 500 ரூபா நோட்டுக்காக எப்படி தவிச்சா தெரியுமா? அவன் பேனலில் வந்து கத்துறான். லாக்டவுன் ஆனோடனே எங்கள் ஊரில் பாரெல்லாம் திறந்தா, எல்லாரும் 9 மணி நேரம் போய் நின்று வாங்கிட்டு வந்தா இல்லையா. நோட்டுக்காக நின்னா அவர் தப்பு, இதே பானத்துக்காக நின்னா தப்பில்லை. தியூதம் பானம் ஸ்திரியः சூனா யத்ர தர்மச்சதுர்விதः புனశ్చ. அப்போ இந்த மாதிரி 4 இடம் சொன்ன ஸ்திரீகள், சூனா இதெல்லாம் சொன்ன உடனே அங்கே அந்த கலிபுருஷன் கேட்குறான், எனக்கு போராது, வேற ஏதாவது ஒரு இடம் கொடு.
துஷ்யந்த் கழுத்துல போய் தங்கிடு. புனச்ச யாச்சயாமானாய ஜாத ரூபமதாத் பிரபு, கோல்டுல போய் தங்கிடுன்னுட்டார். கலிபுருஷன் கோல்டுல தான் இருக்கார். கலிபுருஷன் வேற எங்கேயும் இல்லை, இங்கே தான் இருக்கார் இல்லையா? எங்கள் ஊரில் சென்னையில் நீங்கள் கேள்விப்பட்டு உஸ்மான் ரோடுன்னு, உஸ்மான் ஒரு பெரிய பாகவதோத்தமர், அவர் வடக்கு தெற்கா பிரிஞ்சிருக்கார். நார்த் உஸ்மான், சவுத் உஸ்மான், ரெண்டு பக்கமும் போனேன்னா கலிபுருஷன் இருப்பார் பாருங்கோ. அதனால ஜாத ரூபமதாத் பிரபு. அப்போ இதுக்கெல்லாம் விமோச்சனம் என்னன்னு கேட்டால் பகவத் திருவடியை தியானித்தல். கலியுகத்தில் எந்த திருவடி அது? பிரம்மாவினால் கழுவப்பட்ட திருவடி. பிரம்மா திருமஞ்சனம் பண்ணியிருக்கார். பிரம்மா கமலாசனத்தில் உட்காந்துட்டு இருப்பார். அவர் ஒரு நாள் திடீர்னு எட்டி பார்த்தா அவர் வீட்டுக்கு யாரோ வந்துட்டுருக்கா, யாரோட ஃபுட் வந்துட்டுருக்கு. ஐயோ யாரோ வந்துட்டுருக்கான்னு ஒரு பைனாக்குலர்ஸை வச்சு தூர்பின்னை வச்சு பார்க்குறார், என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா அந்த திருவடியை ஜூம் பண்ணி பார்க்குறார். நம்மளே இப்போலாம் ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து அப்படி ஜூம் பண்ணி பார்க்க முடியும் பாருங்க. கொஞ்சம் வெயிட் ஏறினா மாதிரி இருக்கு, கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்களேன். ஏறி இருக்கார், ஜூம் பண்ணி பார்த்தா தெரியும். அந்த மாதிரி பெருமாளுடைய திருவடியை ஜூம் பண்ணி பிரம்மாவுக்கு சட்டுன்னு இது யார் திருவடின்னு தெரியல. யோசிச்சு பாருங்களேன். இப்போ கதவை நீங்கள் திடீர்னு திறந்தா யாரோட ஃபீட் மட்டும் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டுருக்குன்னா எப்படி இருக்கும்? சரஸ்வதி தேவி சொல்கிறா, ஒழுங்கா பாருங்கோ, 8 கண்ணு இருக்கும், ஒழுங்கா பாருங்க. அதனால ஜூம் பண்ணி பார்க்குறார் பிரம்மா. அதில் அந்த திருவடியில் என்ன தெரியறதா? சங்க சக்கர அங்குஷ ஷார்ங்க ரேகைகள் தெரியறது. ஐயோ உன் மாமனார் வந்துட்டு இருக்கார். சரஸ்வதி உடனே இந்த ஜெயினர்கள் பரம்பரையெல்லாம் போனேன்னு அவள் வீட்டுலாம் போனால் அவள்லாம் உடனே தலையில் ஒரு முக்காடை போட்டுண்டு இப்படி கதவு பின்னாடி போய் நின்றுடுவா. நம்ம சரஸ்வதி தேவி அப்படிலாம் இல்லை, அவள் ஒர்க்கிங் உமன், அங்கங்கே வீணா கான்செப்ட், அவள் எங்கே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியும். மாமனார் வந்துட்டு இருக்காரான்னு ஒரு வெக்கப்பட்டுவிட்டா. ஏன்னா வேதவதி கரையில் யதோக்தகாரி பெருமாள், சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் திருவடியில் இருக்கிறது சரஸ்வதி, வேகவதியா இருக்கா. தீட்சிதர் வாழ் எடுக்கிறார். शरज्योत्स्ना शुद्धं सशिवदनां काश्मीरविहारां परशरदां पराङ्कुशधरवरभयपाशपुस्तककरां सुरार्चितपदाम्बुजशोभनश्वेतपङ्कजा सनासुरसना पुरारी गुरुगुह हृदय रंजनी मुरारी स्नुषा निरंजनी कलावती कमलासन युवती कल्याणम कलयतु सरस्वती கலாவதி அப்படிங்கிற ராகத்துல சாரதா பீட்டத்தில் இருக்கக்கூடிய சரஸ்வதி தேவியை பாடுறார் தீட்சிதர் வாழ். புராரி குருகுஹ ஹிருதய ரஞ்சனி முராரி ஸ்னுஷா. முராரினா பெருமாள், முரனை கொண்டு முடிச்சவர். ஸ்னுஷானா மாட்டு பொண்ணுன்னு அர்த்தம். முராரி ஸ்னுஷா நிரஞ்சனி. பிரம்மா சொன்னார், மாமனார் வராருனார். ஐயோ அவருக்கு அர்க்கியம் பாத்தியம் ஆச்சமனியம் பண்ணுங்க. யாராவது அந்த காலத்தில் வந்தால் அர்க்கியம் பாத்தியம் ஆச்சமனியம்னு பண்ணுவா. கையை ஆலம்பரத்துக்கு ஜலம் கொடுக்கறது, கால ஆலம்பரத்துக்கு ஜலம் கொடுக்கறது, தீர்த்தத்தை வச்சு அவள் ஒரு சுத்தி பண்ணின்னு உள்ள வருது, அவளுக்கு பலமிஸ்ரம் கொடுப்பா. அதனால பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணுங்கன்னார். கமண்டலத்தில் இருக்காளாம். யாருன்னா கங்கா, தேவகங்கான்னு பேர். அந்த கமண்டலத்தால திருமஞ்சனம் பண்றாராம் பிரம்மா. பெருமாள் திருவடியில் ஒரு சிலம்பு போட்டு இருக்காரு இல்லையா, அந்த திருவடியையும் கழுவி விட்டு கங்கா ஜலம் அந்த சிலம்புல பட்டு ஒரே ஒரு டிராப், அந்த டிராப்புங்கிறது ஒரு அருவியா மாறிடுத்து, தெரிச்சுதான். அதுதான் விஷபாத்ரின்னு ஒரு பர்வதத்தில் போய் விழுந்துதான். அந்த விஷபாத்ரிங்கிறது தான் அழகர் கோவில். அந்த அழகர் கோவிலின் உச்சியில் விழுந்த கங்கை தான் நூபுர கங்கை, சிலம்பாறுன்னு பேர் இருக்கு. அது வருது சுந்தரபாகுஸ்தவத்தில் குரத்தாழ்வான் எடுக்கிறார். அந்த ஜலத்தை சிவபெருமான் தன் திரு ஜட்டையில் தாங்கினார்னுங்கிறார் இந்த ஸ்லோகத்தில். யதாபி யத்பாதனகா வஸ்ருஷ்டம் ஜகத்விரிஞ்சோபஹிருதார்ணநாபஹ சேஷம் புனாத்யந்தமோ முகுந்தாத் கோ நாமலோகோ பகவத் பதார்த்தஹ. இந்த வார்த்தை நீங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இப்பேற்பட்ட பகவான், எப்பேற்பட்ட நாதனுடைய திருவடியானது பிரம்மாவினால் கங்காஜலத்தால் கழுவப்பட்டதோ, எந்த கங்காஜலத்தை உமாபதி சிரசில் ஏற்றுக்கொண்டானோ அப்பேற்பட்ட
பட்ட பெம்மானுக்கு அல்லால் பகவான் என்கின்ற நாமா எவனுக்கு பொருந்தும்னு கேட்கிறார். லோகே பகவத் பதார்த்தா. இது பாகவதத்தில் இருக்கா? இதேதான் பட்டதிரியில் எடுத்தார். பகவத் சப்த முக்கியாஸ்ரயோசி கேள்விப்பட்டிருக்காளா நாராயணியத்தில்? அப்படியே பாகவதம். இப்போ பரீட்சித்து ஒரு நாள் வேட்டையாடுவதற்காக சென்றார். இப்போ கலிபுருஷனுக்கு இடம் கொடுத்துட்டார், அதாயிட்டா அவர் வேட்டையாடுவதற்காக சென்றார். ராஜாக்கள்லாம் அந்த காலத்தில் வேட்டையாட போவா, லைசன்ஸோடு இருந்தால் போகலாம், அவ்வளோதான். போனா ஒரு இடத்துல என்ன எடுத்து கலிபுருஷன் இவருக்குள்ள கொஞ்சம் ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சுட்டார். கலிபுருஷனை பார்த்துட்டாலே ஆக்கிரமம் நடக்கும். இவர் போயிருக்கும் போது ஒரே தாகம். ஐயோ, எங்கே போனாலும் குழாவே இல்லை. நல் சே ஜல் அப்படிங்கிறார் இவர். நல்லும் இல்லை ஜல்லும் இல்லை. எங்கே நல் சே ஜல் அப்படின்னு தேடிண்டே போனார். அங்கே ஷமிகர்னு ஒரு ரிஷி, அவருடைய ஆசிரமம் இருந்தது. ஆசிரமம் இருக்கே அப்படின்னா நிச்சயமாக உள்ள ஒரு இடத்துல ஜலத்தை தக்கி வச்சிருப்பார்னு சொல்லிட்டு போனார். ஷமிகர் தியானத்தில் இருந்தார். யார் எழுப்பினாலும் நகர மாட்டார், அதெல்லாம் கரெக்டு தியானம். அதனால இவர் ஹலோ ஷமிகர், ஐ எம் கம், ஐ எம் பரீட்சித். ஏ பரீட்சித், அபிமன்யு பிள்ளையோன்னு, ஐ எம் ஏ பரீட்சித் அப்படிங்கிறார். பதிலே சொல்லலை ஷமிகர். ஆனால் மூச்சு விடுறது மட்டும் தெரியுது. உடனே பரீட்சித்து என்ன சொல்லிவிட்டார்? ஆத்மா தேகத்தில் தங்கியும் ஒரு அதிதி வந்த பிறகு உபகாரமோ ஒரு உபச்சாரமோ செய்யாத நீ இருந்தும் இல்லாததற்கு சமம். கீழே ஒரு பாம்பு எதேச்சா செத்து கிடந்தது. அந்த பாம்பை இவர் கழுத்தில் போட்டுட்டு நீயும் அதுவும் ஒன்றுன்னு சொல்லிட்டு போயிட்டார். இதோட ஆச்சா? இதோட நிக்கலையே கதை. இந்த பாம்பை இவர் கழுத்தில் போடுறத இந்த ஷமிக ரிஷியுடைய பிள்ளையோட ஃப்ரெண்டு, அதுக்கு என்ன வம்பு பாருங்க, அது ஏதோ தம் வீட்டில் இருக்க பிரச்சனை போறாதுன்னு இதை பார்த்துடுத்து. இதே ரிஷியுடைய பிள்ளை ரிஷிகுமாரன் கிட்ட போய் சொல்லிடுத்து, உங்க அப்பாவே இந்த ஊர் ராஜா அவமானப்படுத்தி விட்டார் அப்படின்ட்டு. என்ன அவமானப்படுத்தி விட்டாரா? என் தந்தையா? பொங்கி எழுந்தான் பிள்ளை. என்ன அவமானப்படுத்திட்டா? செத்து கிடந்த பாம்பு உங்க அப்பா கழுத்தில் போட்டுட்டோ, பாம்பும் நீயும் ஒன்றும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்படின்னு சொன்ன உடனே இந்த பிள்ளையானது ஜலத்தை எடுத்து சாபம் கொடுத்ததா? எந்த ராஜா ஒரு இறந்த பாம்பை எங்க அப்பா கழுத்துல போட்டாரோ அந்த ராஜாவை நான் சபிக்கின்றேன். இன்று தொடங்கி 7வது நாள் ஒரு பாம்பானது இவன் கழுத்தை பிடித்து கொண்டு நெரித்து கடித்து இவன் இறப்பான். சாபம் கொடுத்துருச்சு. இது அடுத்த நாள் பேப்பர்ல வந்துடுத்து. அவர் கிங் வில் பி டெட் இன் 7 days. நம்ம எழுத முடியுமோ அந்த மாதிரி இல்லையா? கிங் வில் பி டெட் இன் 7 days. ஊர் மக்கள்லாம் பேசிட்டா, ஐயோ ராஜா போயிட போறாராமே, அடுத்த ராஜா யார்? எல்லாம் அங்கே பேச்சு நடந்துருக்கு. இப்படி நடந்து கொண்டிருக்கும் போது ஷமிகர் கூட்டு சொன்னார் பிள்ளைய, இந்த மாதிரிலாம் நீ சாபம் கொடுக்க கூடாதுப்பா. என்ன உன்னை ஒருத்தர் அவமானப்படுத்தினாலும் அந்தணனாக பிறந்த உனக்கு இமோஷன்ஸ் கண்ட்ரோல்ல இருக்கணும். அது இல்லைன்னா போயிடும். அபாபேஷு ஸ்வபிருத்யேஷு பாலேனா பக்வ புத்தினா. ஒரு வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய வேலைக்காரர்களிடத்தில் கூட மரியாதையோடு நடந்து கொள்ள வேண்டும். இது அடிக்கடி பிருத்யானாம்னு யக்ஷ பிரஷ்னத்தில் கூட யுதிஷ்டிரர் சொல்லுவார். வீட்டு வேலைக்காரா கிட்ட அவ்வளோ மரியாதையாக நடந்துக்கணும். வராமல் போயிட்டா பார்த்தேளா, எவ்வளவு நாள் எவ்வளவு சாப்பாடு போட்டிருக்கேன் தெரியும். இன்னும் நன்றியே இல்லை. முந்தா நேற்று மிஞ்சின பழையசை போட்டுட்டு எடுத்து வச்சுருவா. பாக்கி இருக்கணும் அவள் கொடுத்துடலாம். இது கொடுத்துட்டு இப்படி சொன்னா ஸ்வபிருத்ய சொல்றார். ஸ்வபிருத்யேஷு பாலேனா பிக்வ புத்தினா பாபம் கிருதம் தத் பகவான் சர்வாத்மனா க்ஷந்துமர்ஹதி திரஸ்கிருதா விப்ரலப்தா சப்தாஹ க்ஷிப்தாஹ தாபி நாஸ்ய தத் பிரதிகுர்வந்தி தத் பக்தாஹ பிரபவோபிஹி. இது பிள்ளைக்கு உபதேசம் பண்ணார் ஷமிகர். ஆனால் கொடுத்த சாபம் தானே. அப்போ ராஜாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவர் கிடுன்னு வந்து கங்கை கரையில் அமர்ந்தார். குஷ தர்ப்பத்தை கிழக்கு பக்கமாக வைத்து தான் வடக்கே நோக்கி இருந்தார். அந்த இடத்துக்கு சுகபிரம்மம் தானே வந்தார். எப்படி இருக்கார்னர் சுகபிரம்மம்? தம் துவயஷ்ட வருஷம் சுகுமார பாதம். துவயஷ்ட வருஷம், அஷ்டனா எவ்வளோ?
8, துவயனா 2, 2 × 8 16, 16 வயசான். துவம் தம் துவயஷ்ட வருஷம், 16 வயசு. ஸ்வீட் 16, 16 வயதினிலே. நம்ம என்ன பாடுறோம்? சிந்தூர பூவேம் பாடுறோம், அவர் பாகவதம் சொல்றார். அதுதான் வித்தியாசம். தம் துவயஷ்ட வருஷம் சுகுமார பாதம், அழகான பாதங்களாம். அல்லிப்பூவும் தாமரையும் போட்டி போட்டுண்டு சௌகுமாரியம் எந்த பாதத்தில் இருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பாதமாம். சுகுமார பாதம் பாதக ஊரு பாஹ்வன்ச கபோல பாத்திரம், அவரோட தொட அவ்வளோ அழகா இருக்கான். முழந்தாள் அவ்வளோ அழகா இருக்கான். கபோலம் அவ்வளோ அழகா இருக்கான் பார்க்கறதுக்கு. சார்வாயதாக்ஷோன்ல சதுல்ய கர்ண சுப்ருவானனம் கம்பு சுஜாத கண்டம், சங்கு கழுத்தம். சங்கு கழுத்து அவ்வளோ அழகா இருக்குங்கிறார். கம்பு கிரீவம்னு பேர். இப்படி இப்படி பார்த்தேன்னா இங்கே கூரா ஒன்று இருக்கும் பாருங்க, அதுக்கு சங்குன்னு பேர். அதான் சங்கெல்லாம் அறுத்துருவேன்னு சொல்கிறா பாருங்க. அதான் இங்கெல்லாம் சங்கு இருக்கு. அதனால கம்பு சுஜாத கண்டம். அவர் எப்பேற்பட்ட முனிவர்னர் அதை சொன்னார். நூனம் பகவதோ பிரம்மன் கிரகேஷு கிரகமேதினாம் ந லக்ஷ்யதே ஹ்யவஸ்தானம் அபி கோதஹனம் க்வசித். ஒரு கொழுகொழுன்னு இருக்கக்கூடிய ஒரு மாடை கறக்க வேண்டும், அதனிடத்தில் பால் எடுக்க வேண்டும்னு பாவிக்கக்கூடியவன் ஒரு பாத்திரத்தை வைத்து அப்படி ப்ரெஸ் பண்ணி, ஏன்னா நன்னா இப்போ இருக்கக்கூடிய மாடுகிட்டேன்னு கறக்கணும்னா ஒரு 10-15 நிமிஷம் ஆகும். அப்படி இல்லையா, அந்த மாடு நம்ம மேலே இருக்கக்கூடிய வாத்சல்யத்தால் அதுவே பால் சுரக்கணுமா. அந்த பாலை சாட்டாதான் நல்லதுங்கிறா. அதெல்லாம் இந்த வம்பே வேண்டான்னு பல பேர் இப்போ பாலையே விட்டுட்டா. வீகன், பால் வேண்டாம், தயிர் வேண்டாம், வெண்ணெய் வேண்டாம். அதுக்குன்னு இப்போ இந்த கடலை சோயா இதிலெல்லாம் பிழிஞ்சு எடுத்து ஒரு பால் எடுத்து அது ஒன்று தயிராக்கி. அதனால் இந்த இடத்த சொல்கிறார் ஆண்டாள் பாருங்கோ, அந்த பசு எப்படி இருக்கணும்னு சொல்கிறா. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினால் தீங்கின்னி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடுகயல்கள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். 4-5 பாத்திரம் எடுத்துன்னு வந்திருக்கேன்னு வச்சுக்கோங்க. பசுக்கிட்டேருந்து பால் கறக்கணும்னு முதல் பாத்திரத்தை வச்சுட்டோ இப்போ பால் கறக்கலாம், இப்படி திரும்பி அடுத்த பாத்திரம் எடுக்கிறதுக்குள்ள இது வழிஞ்சுண்ணுமா. வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். ஆச்சா. 11வது பாசுரம். கற்று கரவை கனங்கள் பல கரந்து செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும் குத்தமுன்னில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே. கன்று குட்டிகளுக்கு பாலில் முதலே கொடுத்து விட்டு அந்த விஞ்சிய பாலை பாத்திரத்தில் நிறைக்கக்கூடிய வள்ளல் பெரும் பசுக்களை உடைய கோமானுடைய பெண்ணே அப்படின்னு 11வது பாசுரத்தில் எடுக்கிறாளா. அடுத்தது 21வது பாசுரம். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள். மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் 21. கற்று கரவை கனங்கள் பல கறந்து 11. வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் 3வது பாசுரம். 3, 11, 21 சொல்லியிருக்காளா. 12வது பாசுரம் பாருங்க. கனைத்திலங் கற்றெருமை கன்றுக்கிறங்கி நினைத்து முலை வழியே நின்னு பால் சோர நனைத்தில்லம் சேரார்க்கும். நீங்கள் வெளியிலலாம் போகிறேன், நீங்கள்லாம் இங்கே நல்லா சிமெண்ட் ரோடு போட்டிருக்கான், அந்த கல்லெல்லாம் போட்டிருக்கான். இப்போ ரொம்ப மண்ணாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஷேராக இருக்குன்னு வச்சுக்கோங்க. மழையெல்லாம் வந்துடுத்துனா கொச அந்த மண்ணோட கலந்து ஷேராகிடும். ஆனால் ஆண்டாள் என்ன சொல்கிறா, எருமை எவ்வளவு நல்ல தாய் எருமைனா கண்ணுக்குட்டி அதனுடைய குட்டியை நினைச்சு கொடுத்தானே நினைத்து முலை வழியா பால் சொரியுமா. அந்த பால் சொரிந்து மண்ணோடு கலந்து பால் சேர் ஆயிடுமா. நீங்க தண்ணீர் சேர் தானே கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ ரோட்ல போனா கோகுலத்துலலாம் பால் சேர் இருக்குமா. அப்படி இருக்கக்கூடிய பசுக்கள், அந்த பசுக்களை நிக்க வச்சுட்டு பாலை கறந்தா டக்குன்னு குடம் நிரம்பிடுறதா. இது நிரம்புறதுக்கு ஒரு 3 செகண்ட் 4 செகண்ட் ஆகுமா. அவ்வளவு நாழிதான் பிக்ஷைக்காக சுகபிரமம் ஒரு வீட்டு வாசல்ல நிற்பாராம். அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, கிடைக்கிற வரைக்கும் கூட்டேனே இன்னும் வரலையா, நான் நிற்கிறேன், பரவாயில்ல வெயிட் பண்ணுறேன், வாங்க மெதுவாக வாங்க, இப்படிலாம் சொல்லவே மாட்டார். அவருக்கு என்னன்னா அந்த 3 செகண்ட் கோதகன காலத்துக்கு மேலே நான் நிற்க மாட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு வீட்டுக்கு போக மாட்டார். இன்னைக்கு ஒரு வீடு தான், பிக்ஷை கிடைக்கலன்னா இல்லை பட்னி அப்படின்னு கோதகனம் குவச்சித்து. அப்போ அந்த சுகபிரம்மம்
அழகாக இருக்கக்கூடியவர், ஞானி, பரமபக்தர். அவர் வந்த உடனே பரீட்சித்து சில கேள்வி கேட்கிறார். நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் என்கிட்ட கேள்வியே கேட்கல, நீங்கள் எல்லாம் விஷய ஞானிகளாக இருக்கிறதுனால கேட்கல. ஒரு விஷயம் சொல்கிறேன். புராணங்களை நம்ம நேற்று 3 பாகமாக பிரித்தோம். சாத்விக புராணம், ராஜச புராணம், தாமச புராணம். ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரணும், சார் புராணங்கிறது பொதுவாக நல்ல விஷயம் தானே, அதில் சாத்விக புராணம்னு சொல்கிறேன், அது கூட ஓகே, ராஜச புராணம் தாமச புராணம்னு இருக்கா? ராஜச புராணம்னா அந்த புராணத்தை படித்தா ரஜோகுணம் வரணும், புராணத்தை படித்தா தமோ குணம் வரணும். புராணத்தை படித்தா எப்படி சார் தமோ குணமோ ரஜோகுணமோ வரும்? டவுட்டாக இருக்கேன்னு ஒரு கேள்வி நீங்கள்லாம் மனசில் வச்சுருப்பேள். இவங்கிட்ட கேட்டு எல்லாம் என்ன விட்டுருப்பேள், அவ்வளோதான். நீங்கள்லாம் ஞானிகள் கிட்ட கேட்டவா, சிறு பிள்ளை நம்மாத்து பிள்ளைன்னு விட்டுருப்பேள். சரி, அதனால் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான், ஆனாலும் சொல்கிறேன். புராணத்தில் ரஜோகுணம் தமோகுணம்னு தனித்தனியாக இருந்தாலும் ஒரு விஷயம், இந்த பாகவத புராணத்துக்கோ விஷ்ணு புராணத்துக்கோ பெரிய விஷயம் என்ன சொல்லுவான்னா, கேள்விகள் பொதுவாக இருக்கும். கொஸ்டின்ஸ் கேட்குறா இல்லையா? இப்போ பரீட்சித்து இங்கே கேள்வி கேட்குறான். விஷ்ணு புராணத்தில் யார் கேட்பா? விஷ்ணு புராணத்தில் யார் கேட்பா? மைத்ரேயர் கேட்பார் இல்லையா? விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் யார் கேள்வி கேட்பா? யுதிஷ்டிரர் கேள்வி கேட்பார். யக்ஷ பிரஷ்னத்தில் யார் கேள்வி கேட்பா? யக்ஷன் கேள்வி கேட்பான். விதுர நீதியில் யார் கேள்வி கேட்பா? திருதராஷ்டிரன் கேள்வி கேட்பான். பகவத்கீதையில யார் கேள்வி கேட்பா? அர்ஜுனன் கேள்வி கேட்பா. எல்லாம் ஞாபகம் வச்சுங்க. பகவத்கீதையில அர்ஜுனன், யக்ஷ பிரஷ்னத்தில் யக்ஷன், விதுர நீதியில திருதராஷ்டிரன், மகாபாரதத்தில் ஜனமேஜயன் பரீட்சித் பிள்ளை, பாகவதத்தில் பரீட்சித், விஷ்ணு புராணத்தில் மைத்ரேயர், திருவாய்மொழியில மதுர கவி ஆழ்வார் கேள்வி கேட்பார், நம்ம ஆழ்வார் பதில் சொல்வார். இதெல்லாம் ஞாபகம் இருக்கா? இப்போ கேள்விகள் பொதுவாக இருக்கும். பாகவதத்துக்கோ விஷ்ணு புராணத்துக்கோ கேள்வி பொதுவாக இருக்கும். எப்படி சொல்கிறேன் கேளுங்க. இந்த உலகம் யாரினிடத்திலிருந்து பிறந்தது? இந்த உலகத்தை யார் காக்கின்றார்? இந்த உலகம் அழிந்த பிறகு எவரோடு போய் சேரும்? பொதுவாக இருக்கு பாருங்க கேள்வி. இதுக்கு யார் வேணாலும் பதில் சொல்லலாம் இல்லையா? இதுக்கு பொது கேள்வின்னு அர்த்தம். புரியுறதா? இப்போ இப்படி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியாமல் இல்லை, சும்மா ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு அம்மா அப்பாவுக்கு ஒரு 10 குழந்தைகள் இருக்கா. இந்த காலத்தில் இல்லை, அந்த காலத்தில் சொல்கிறேன். 10 குழந்தைகள் இந்த காலத்தில் மயக்கம் போட்டே விழுந்துருவா இல்லையா? அந்த காலத்தில் ஒரு வருஷம் ஒரு குழந்தை இருக்கும். வித்தியாசமே ஒரு வருஷம் 10 மாதம் இவ்வளோதான் இருக்கும். அதெல்லாம் எப்படி தான் தாய்மார்கள் பேரை கூட ஞாபகம் வச்சுட்டாலோ தெரியல இல்லையா? ஒன்றுலே போயிட்டே இருக்கும், நட்சத்திரத்துக்கு ஒன்றுன்னு. அப்போ இவ்வளவு குழந்தைகள் இருக்கா இல்லையா? இப்போ அப்பா அம்மாவுக்கு பொதுவாக பெருமாள் மாதிரி சமூகம் சர்வபூதேஷு எல்லா குழந்தைகளும் நன்னா இருக்கணும் தான் ஒரு அப்பா அம்மா நினைப்பா. எந்த ஒரு அப்பா அம்மாவும் இது கெட்டு போகணும்னு நினைக்க மாட்டான். ஆனால் நீங்கள் அந்த அப்பா அம்மாவை தனியாக கூட்டுக்கொள்ளுங்க, பொதுவாக கேட்காதீங்க. இந்த குழந்தைகளில் இத்தனை குழந்தைகள் இருக்கே, எது ரொம்ப சமத்? அப்போ என்ன சொல்லிடுவா தெரியுமோ? அந்த 3வது குழந்தை இருக்கு பாருங்க, நான் என்ன சொல்கிறேனோ உடனே பண்ணிவிடும், கொடுத்ததை அப்படியே சாப்பிடும். மற்ற குழந்தைகளை வெறுக்கலை, நன்னா கவனிங்க. ஆனால் நீங்கள் இப்போ பொதுவாக கேட்டேன்னு வச்சுங்க, எந்த குழந்தை ரொம்ப சமத்துன்னா அப்போ சொல்லுவோம். இப்போ நீங்கள் மாற்றி கேளுங்களே, 2வது குழந்தை பேர் ஏதோ கீதான்னு வச்சுங்க. கீதா எப்படி? கீதா நல்லவதான். இப்போ நான் கீதா எப்படி இருக்கான்னு கேட்டதால அவள் என்ன பதில் சொல்கிறா? கீதா நல்லவதான்னு சொல்கிறா. எந்த குழந்தை சமத்துன்னு கேட்டபோது 3வது குழந்தைங்கிறா. புரியுறதா? விஷ்ணு புராணமும் பாகவதமும் அப்படிதான். கேள்வி எப்படி இருக்கும்னா, இந்த உலகத்தை யார் படைத்தார்? எவனை தியானித்தால் இந்த ஜீவாத்மா வெளியே சென்றால் உத்தமமானது? இப்படிதான் இருக்கும் கேள்வி. எவனை தியானித்தால்? நீங்க யுதிஷ்டர் கேட்ட கேள்வியும் பாருங்களேன். கிம் ஏகம் தெய்வதம் லோகே கிம் வாப் ஏகம் பராயணம் ஸ்துவந்த கம் கமர்ச்சந்தகா. எவனை அர்ச்சிக்க வேண்டும், எவனை தியானிக்க வேண்டும், எவனை ஜபிக்க வேண்டும், எவன் ஒருவனே பராயணன். இப்படி இருக்கு. கேள்விகள் பொதுவாக இருக்கும், பதில் தெளிவாக இருக்கும். இவனை தியானித்தால் ஜகத் பிரபும் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம் ஸ்துவன் நாம சகசிரேன. பதில் பொதுவாக இருக்கா? இதே மற்ற புராணங்கள் அப்படி இருக்காது. இப்போ மத்ஸ்ய புராணத்தை சும்மா ஒரு விஷயம் சொல்கிறேன். அதில் எப்படி இருக்கும்னா, மத்ஸ்யத்தை பற்றி சொல்லுங்கோ.
கூர்ம புராணம் கூர்மத்தை பற்றி சொல்லுங்க, லிங்க புராணத்தில் லிங்கத்தோட பெருமையை சொல்லுங்க, இப்படி இருக்கும். ஆனால் பாகவதத்தில் அப்படி இல்லை. கிருஷ்ணரோட பெருமையை சொல்லுன்னே அவர் கேட்கல. அவர் என்ன கேள்வி கேட்கிறான்னு பார்க்கலாம். யத் ஸ்ரோதவவ்யமதோ ஜப்யம், எவனை பற்றி கேட்டால், ஸ்ரோத்ரம், ஜப்யம் ஜபித்தால், எது கர்த்தவ்யம் நிருபி பிரபோ, பிரபோ எவனை ஜபித்தாலோ எவனை பற்றி கேட்டாலோ க்ஷேமலாபங்கள் உண்டாகும். பரீட்சித் கேட்கிறார். ஸ்மர்த்தவ்யம் பஜனீயம் வா, எவனை ஸ்மரித்தால் நினைத்தால், பஜனீயம் வா பஜித்தால், ப்ரூஹி யத்வா விபர்யம், கெட்டதிலிருந்து தவித்து இந்த சம்சாரங்கிற கடலை கடக்கலாம். பொதுவா இருக்கா கேள்வி? அடுத்த கேள்வி கேட்கிறார். அதப் பிருச்சாமி சம்சித்திம் யோகீனாம் பரமம் குரும் புருஷஸ்யேஹ யத்காரியம் மிரியமானஸ்ய சர்வதா, எவனை அந்திம காலத்தில் தியானித்தாலும், even at the verge of death, assures us a good abode. பாகவதத்தில் எந்த சரித்திரம் இதுக்கு எடுத்துக்காட்டு? வெரி குட், அஜாமிளோபாக்கியானம். கடைசியில் அவர் நினச்சிதானே நாராயணான் கூட்டு யமதூத்தாளை விரட்டி அடிச்சுடுறாளே விஷ்ணு தூத்தாள், இதெல்லாம் ஞாபகம் இருக்கணும். மிரியமானஸ்ய சர்வதா அப்படின்னு எடுக்கிறாரா? இது எங்க இருக்கக்கூடிய கேள்வி? பரீட்சித்து பொதுவா யாரை ஜபித்தால் யாரை நினைத்தால் க்ஷேமலாபங்கள் உண்டாகும்னு பாகவதத்தில் கேட்ட கேள்வியா? விஷ்ணு புராணத்துல மைத்ரேயர் என்ன கேள்வி கேட்கிறாருன்னு பாருங்க. அவர் கேட்கிறார், என்மயம் ச ஜகத் பிரம்மண்ய யஸ்சைதச்சராச்சரம் லீனமாசீத்யதா யத்ர லயமேஷ்யதி யத்ர ஹி, எவனிடத்திலிருந்து இந்த உலகம் தோன்றியது, எவனானவன் இந்த உலகத்தை ரட்சிக்கின்றான், எவனிடத்தில் இந்த உலகம் போய் சேரும் அப்படிங்கிற பதில எனக்கு கருணையோடு சொல்ல வேண்டும் பராசரரே அப்படின்னு எடுக்கிறாரா? இதுதான் விஷ்ணு புராணம், இதுதான் பாகவதம். பொதுவா இருக்கு கேள்வி. அப்படின்னா திஸ் இஸ் ஓப்பன் மைண்டட் புராணம்னு அர்த்தம். அதனால்தான் பெரியவாள்லாம், அதனால்தான் ஆதிசங்கர பகவத் பாதர் பிரம்மசூத்திர வியாக்கியானம், பிரம்மசூத்திர பாஷ்யம், பகவத்கீதைக்கு இருக்கக்கூடிய கீதா பாஷ்யம், உபனிஷத் பாஷ்யம், 3 முக்கியமான பாஷ்யங்கள், பிரஸ்தானத்ரயம்னு பேர். இந்த பாஷ்யங்களில் பாஷ்யம் எழுதும்போது ரெஃபரன்ஸ் எடுப்பார். பொதுவாக நம்ம ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கல் எழுதுறோம்னா ரெஃபரன்ஸ் எடுப்போம் இல்லையா? விஷ்ணு புராணத்திலேருந்து தான் 99% ரெஃபரன்சஸ். நீங்கள் பாஷ்யம் படிச்சு பாருங்க. அதுவும் விஷ்ணு புராணம்னு சொல்லவே மாட்டார், புராண முக்தே. புராணம் சொல்றதும் பாரு, என்ன பேர் சொல்லிட்டு சொல்லக்கூடாதா? புராணம்னாலே இது விஷ்ணு புராணம் தானோ. அதனால தான் இன்னைக்கும் சங்கர மட்டாதிகளில் நாள் கிழமைன்னு வந்துட்டா புராண பட்டனம்னா விஷ்ணு புராண பட்டனம் தான் பண்ணுவா. ஏன் சார் பாகவதமும் பண்ணலாம், தப்பில்லை. ஆனால் விஷ்ணு புராணத்துக்கு ஒரு படி பாகவதத்தை விட என்ன ஏற்றம்னா தத்துவத்தை அப்படியே தழுவா ஒரு பளிங்கு கல் மாதிரி சொல்லும். பாகவதத்துக்கு என்ன பெருமைனா அனுபவிச்சு சொல்லும், நம்மளை அழ வச்சிரும். அப்படியே கிருஷ்ணர் அந்த இடத்துல இப்படிலாம் விளையாடினாரா நம்ம சேர்ந்து அழுதுண்டே சொல்ல வேண்டியது, அவ்வளோ ஒரு இடத்துக்கு மேலே நகராது பாகவதத்தில் பட்டணம். விஷ்ணு புராணம் விஷயத்தை மட்டும் டக்கு 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 டக்குன்னு சொல்லிட்டு போயிடும். இப்போ விஷயம் என்னென்னா அது டக்குன்னு சொல்கிறது நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பராசரர் எடுக்கிறார், விஷ்ணோஹோ சகாசம் உத்பூதம் ஜகத்தத்ரைவச ஸ்திதம், எவனிடத்திலிருந்து உலகம் தோன்றியது, எவன் ஒருவன் இந்த உலகத்தை காக்கின்றான், ஒருவனிடத்தில் இந்த உலகம் போய் லயிக்கும் அப்படின்னு மைத்ரேயர் பராசரரை பார்த்து கேட்டாரா? அதுக்கு பராசரர் சொல்றார், விஷ்ணோஹோ சகாசம் உத்பூதம், விஷ்ணுவினிடத்தில் இருந்து தோன்றியது, ஜகத்தத்ரைவச ஸ்திதம், அவனிடத்தில்தான் இந்த உலகம் ரட்சிக்கப்படுகின்றது, ஸ்திதி சம்யம கர்த்தாசௌ, அவனேதான் சிருஷ்டி ஸ்திதி லயத்துக்கும் ஆதாரபூதன், உலகம் யாவையும் தாமுள ஆக்கலும் நிலைவெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கே சரணாங்களேன் கம்பர் பாடலா, அகில புவன ஜன்ம ஸ்தேம பங்காதி லீலேன்னு ராமானுஜருடைய ஸ்ரீபாஷ்யமா, அதை ஒற்றி ஜகதோயோச்ச ஜகச்ச சஹா, இது விஷ்ணு புராணத்தில் இருக்கக்கூடிய பதில். பரீட்சித் என்ன கேள்வி கேட்டார்? யாரை ஜபிக்க வேண்டும், யாரை தியானிக்க வேண்டும், எவன் ஒருவனை நினைக்க வேண்டும், எவனிடத்தில் போய் அத்தனை நல்லதும் சேருகின்றதுங்கிற பதிலுக்கு சுகபிரம்மம் சொல்றார், தஸ்மாத் பாரத சர்வாத்மா பகவான் ஈஸ்வரோ ஹரிஹி, பகவானாய் ஈஸ்வரனாய் இருக்கக்கூடிய ஹரி, ஸ்ரோதவ்யா அவனை பற்றியதான நல்ல விஷயங்களை கேட்டுதல், கீர்த்திதவ்யஸ்ச அவனுடைய கீர்த்தியை பாடுதல், ஸ்மர்த்தவ்யோச்சேதா பயம் அவனை நினைத்தால்
பயம் போகி அபயத்துவம் ஏற்படும். எவனை கடைசி காலத்தில் தியானித்தாலும் க்ஷேமலாபங்கள் உண்டாகும்னு கேட்டார். அதுக்கு பதில் சொன்னார் சுகபிரம்மம், ஏதாவான் சாங்கிய யோகாபியாம். சாங்கியம்னா என்ன? நடுவில் ஒரு கேள்வி. இதுதான் லஞ்சம் வந்துடுத்து நீர் ஒத்தர் தான் இழுத்தடிச்சுட்டே இருக்கீர். சாங்கியம் ஆத்மானுபூதி. சாங்கிய யோகம் ஸ்ரீ பகவத்கீதையிலேயே வருமே. சாங்கியம்னா ஞாபகம் வச்சுங்க, 2 அர்த்தம். சங்கியான நம்பர். ஆச்சா, சாங்கிய யோகம்னு கபிலோபதேசம் பண்ணும்போது அவர் ஒரு சாங்கிய யோகம் வளர்த்தார். சாங்கியம்னா இன்னொரு அர்த்தம் ஞானம்னு அர்த்தம். ஞான யோகத்தை பற்றி சாங்கிய யோகம்னு பேர். அதனால சாங்கிய யோகாபியாம் ஞான யோகம் ஸ்வதர்ம பரிநிஷ்டய ஜன்மலாப பரஃப் பும்சாம் அந்தே நாராயண ஸ்மிருதி. ಕಷ್ಟದಲ್ಲಿರಲಿ ಉತ್ಕೃಷ್ಟದಲ್ಲಿರಲಿ ಎಷ್ಟಾದರೂ ಮತಿ ಕೆಟ್ಟಿರಲಿ ಕೃಷ್ಣ ಕೃಷ್ಣವೆಂಬೋ ಶಿಷ್ಯರು ಬೇಡುವ ಅಷ್ಟಾಕ್ಷರ ಮಹಾಮಂತ್ರದ ನಾಮವ ನಾರಾಯಣ ನಿನ್ನ நாமத ஸ்மரணேய. சுகபிரம்மம் கேட்டாராம், சொல்லிண்டே போறீர், இன்னும் 10 நிமிஷத்தில் முடிச்சிடும், கவலைப்படாதீங்க. ஏன்னா எனக்கு டைமும் முக்கியம், சாப்டர்ஸும் முக்கியம். நீங்கள் மாட்டு கிடுகிடுன்னு இப்போ நீங்கள் போகிற ஸ்பீடை பார்த்தா மாமி சொல்லியிருக்கா அடுத்தடுத்த நாள் போர்ஷன்ஸ் எல்லாம் நாங்கள் சீக்கிரம் முடிச்சிருவோன்னு. எனக்கு இப்போ பயமாக இருக்குது, நான் முடிக்கணுமே அந்த போர்ஷனை. அகாமஹா சர்வகாமோ வா மோக்ஷகாம உதாரதீஹி தீவிரேண பக்தி யோகேன யஜேத புருஷம் பரம். எவன் ஒருவன் இந்த உலகத்தில் பக்தி வளர வேண்டும், க்ஷேமலாபங்கள் உண்டாக வேண்டும், மோட்சம் பெற வேண்டும் நினைக்கிறானோ அவன் நாராயணனை ஜபிப்பானாம். யாரு நாராயணன்னர்? இப்படி வேதத்தில் நாராயண பரோ பிரம்ம தத்துவம் நாராயண பரஹா அப்படி வருதோ உபனிஷத்தில், அந்த மாதிரி நாராயண பரவேதா தேவா நாராயணாங்கஜாஹ நாராயண பரா லோகா நாராயண பராமகாஹ நாராயண பரோ யோகோ நாராயண பரம் தபஹ நாராயண பரம் ஞானம் நாராயண பராகதிஹி. எப்படின்னர்? உலகம் எல்லாம் பிரளயார்ணவத்தில் இருக்கும்போது ஒரே ஒருவன் தான் இருந்தானாம், நத்திங் எல்ஸ். என்னன்னு விஷ்ணு புராணம் எடுக்கிறது. நாஹோன ராத்திரிர் நபோன பூமிர் நாசீதமோஜ்யோதிர் அபூச்சனான்யத் ஸ்ரோத்ராதி புத்தியானுபலேப லப்யமேகம் பிராதானிகம் பிரம்ம புமாம்ஸ்ததாசீத். விஷ்ணு புராணத்தில் ராத்திரி இல்லை, பகல் இல்லை, சூரியன் இல்லை, சந்திரன் இல்லை, நட்சத்திரங்கள் இல்லை, தேவதைகள் இல்லை, வேற யாரும் இல்லாத போது அவன் ஒருவன் மட்டும் இருந்தான்னு சொல்றதா ஆழ்வார் எடுத்தார். ஒன்னும் தேவும் உலகுமத்தும் யாதுமில்லாவன்னு நான்முகன் தன்னோடு தேவர் உலகோடு உயிர் படைத்தான் குன்றம் போல் மணிமாட நீடு திருக்குறுகூர் அதனுள் நின்ன வாதிப்பிரான் நிற்க மற்றை தெய்வம் நாடுதிரேன்னு நம்மாழ்வாருடைய பாசுரம். அப்பேற்பட்ட உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் படைத்தாராம் பகவான். எப்படின்னார்? மகத்து பிரகிருதி அகங்காரம் மூல பிரகிருதியிலிருந்து சத்வரஜோ தமோ குணங்கள் உருவாகி அதுவோ கலந்து இந்திரியங்கள் உருவாகி பஞ்சபூதங்கள் பீஷாஸ் மாத்வாத பவதே என்கின்ற கிரமத்திலே ஆகாஷாத்வாயு வாயோர் அக்னி அக்னேராபஹ அத்ய பிருத்வி பஞ்சபூதங்கள். ஆகாசம், ஆகாசம்னா என்ன? ஸ்பேஸ். வெரி குட், எல்லாரும் ஸ்கைன்றுவா. ஸ்பேஸ், இடைவேளிக்கு ஆகாசம்னு பேர். ஆகாசத்துக்கு இருக்கக்கூடிய தன்மாத்திரை என்ன? சப்தம். சப்தத்தை எப்படி உணர்வேள்? காது. ஆகாசம், சப்தம், காது. ஆகாசத்திலிருந்து வந்தது வாயு. வாயு எப்படி பண்வேள்? சப்தம், ஸ்பர்ஷம். ஸ்பர்ஷத்தை எப்படி உணர்வேள்? ஸ்கின், त्वचை. ஆகாஷாத் வாயு வாயோர் அக்னி. அக்னிக்கு என்னென்ன? சப்தம், ஸ்பர்ஷம், ரூபம். ரூபத்தை எப்படி உணர்வேள்? கண், நேத்திரம். வாயோர் அக்னி அக்னேர் ஆபஹ ஜலம். ஜலத்துக்கு என்ன? ஸ்பர்ஷம், ரூபம், ருச்சி. ரசம் இருக்கு இல்லையா, அந்த ருச்சி. ருச்சி எப்படி உணர்வேள்? நாக்கு. கடைசியா இருக்கக்கூடியது பிருத்திவி. பிருத்திவியை எப்படி ரசிப்பேள்? கந்தம், கந்தவதி பிருத்திவி. கந்தத்தை எப்படி உணர்வேள்? மூக்கு. ஆகாசம், வாயு, அக்னி, ஜலம், பூமி. சப்தம், ஸ்பர்ஷம், ரூபம், ருச்சி, கந்தம். காது, त्वचை, கண்ணு, நாக்கு, மூக்கு. ஆச்சா, பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரைகள்,
அதே மாதிரி அந்த பஞ்ச தன்மாத்திரைகள் வந்துட்டா இப்போ இதெல்லாம் ரசிப்பதற்கு எப்படி உண்டாகும்னு கேட்டார். பஞ்ச ஞானேந்திரியம் ஆச்சா, கண்ணு காது மூக்கு இதெல்லாம் வந்துடுத்து. பஞ்ச தன்மாத்திரை பஞ்சபூதம். இப்போ இதெல்லாம் இன்னும் ராசிக்கம் செய்ய வேண்டும் என்றால் கர்மேந்திரியம் வேணும். திருமுகமானது, கைகளானது, கால்களானது, மலஜலம் கழிக்கிற துவாரம், உற்பத்தி செய்யக்கூடிய உறுப்புகள், இதெல்லாம் சேர்ந்து கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியம் 5, 5 தன்மாத்திரைகள், 5 பூதங்கள், இதெல்லாம் சேர்ந்து பிருத்திவி உருவாகி இப்படி பெருமாள் ஜீவாத்மாக்களுக்கெல்லாம் தர்மபூத ஞானத்தை கொடுத்து எல்லாரையும் உழற வச்சாரா. இது சிருஷ்டியாயிடுது. சிருஷ்டிக்கமத்தோடு சேர்ந்து டைமும் வரணுமே. அந்த டைமுக்கு முன்னாடி பட்டத்திரியில் சில ஸ்லோகங்களில் எடுக்கிறார். இதை டக்குன்னு பார்த்துட்டும் நான் முடிச்சுடுறேன், சீக்கிரம் கவலையப்பட வேண்டாம். டைம் கான்ஷியஸ்னா 4 வருணங்கள். பிராமணோஸ்ய முகமாசீத் பாஹூராஜன்யகிருதா ஊரு ததஸ்ய யத்வைஷ்யா பத்யாகும் சூத்ரோச்சாயத. ஆச்சு. இப்போ ஒரு பெரிய முட்டை, என்ன சார் சாப்பிட்ற டைமில் போய் முட்டைன்னு ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, இது பிரம்மாண்டம்னு பேர். கோல்டன் எக். அந்த கோல்டன் எக்குள்ள பிரம்மா அந்த இடத்துல கர்ப்பவாசம் பண்ணிட்டு இருக்கார். அந்த கர்ப்பவாசம் பண்ணிட்டு இருக்கு பிரம்மான்னு இந்த இடத்த சொன்னால் பிரம்மம்னு வச்சுக்கோங்க, விராட் புருஷன். அவரே 14 லோகங்களாக உள்ள பிரிகிறார் பிரம்மாண்டத்தில். அதை சொல்றார். அண்டம் தத்கலு பூர்வ சிருஷ்டி சலிலே திஷ்டத் சஹஸ்ரம் சமாஹ நிர்பின்னத்ய கிருதாச்சதுர்தச ஜகத்ரூபம் விராடாஹ்வயம் சாஹஸ்ரைஹி கரபார்தமூர்த்வநிவஹை நிஸ்ஸேஷ ஜீவாத்மகோ நிர்பாதோசி மருத்புராதிபசமாம் திராயஸ்வ சர்வாமயாத். அங்கு உள்ள பெருமாள் விராட் ரூபனாக பிரிந்தானாம். 1000 கண்களாம், 1000 சிரசாம், 1000 கைகளாம், 1000 கால்களாம். அடுத்தது எப்படி பிரிஞ்சார்னார். இப்போ சொல்றார். ஏவம் சதுர்தச ஜகன்மயதாம் கதஸ்ய பாதாளமீஷ தவ பாததலம் வதந்தி பாதோத்வதேசமபி தேவ ரசாதலம் தே குல்பத்வயம் கலு மதாலமத்புதாத்மன். என்னன்னா பெருமாளுடைய அந்த பாதாளம்ங்கிறது தான் கீழே இருக்கக்கூடிய பகுதியாம் திருவடியில். ரசாதலம் என்பது திருவடியில் மேற்பகுதியாம். மகாதலம்ங்கிறது 2 முழந்தாளாம். அடுத்தது ஜங்கே தலமதோ சுதலம் ஜானு கிஞ்சோரு பாகயுகலம் விதலா தலே தர்வ க்ஷோணீதலம் ஜகனமம்பர மங்கனாபீர் வக்ஷஸ்ச சக்கர நிலையஸ்தவ சக்கரபாணே. தலாதலம் என்பதுதான் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த முட்டிங்காலுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு துவச்சை பாகமாம். சுதலம் என்பதுதான் அவருடைய 2 முட்டியாம். விதலமும் அதலமும் 2 தொடையாம். பூமி என்பது இடுப்பாம். ஆகாசம் என்பது அவருடைய நாபியாம். ஸ்வர்க்கம்ங்கிறது அவருடைய மார்பாம். அங்கதான் இந்திரன் தங்குறானாம். அதனால தான் பூபாதௌ யஸ்ய நாபிஹி வியதசுர நிலஸ் சந்திர சூரியௌச்ச நேத்ரேன்னு எடுக்கிறோம். அடுத்தது கிரீவா மஹஸ்தவ முகம் ச ஜனஸ் தபஸ்து பாலம் சிரஸ்தவ சமஸ்தமயஸ்ய சத்யம் ஏவம் ஜகன்மயதனோ ஜகதாஸ்ருதைரைர் அந்யேர்பத்த வபுஷே பகவன் நமஸ்தே. மகர்லோகம்ங்கிறது கழுத்தாம், ஜனலோகம்ங்கிறது திருமுகமாம், தபோலோகம்ங்கிறது நெற்றியாம், சத்தியலோகம்ங்கிறது தலையாம், உடம்பு என்பதுதான் இந்த உலகம் அத்தனையுமாம். அடுத்தது சொன்னார். த்வத் பிரம்மரந்திர பதமீஸ்வர விஸ்வகந்த சந்தாம்சி கேசவகனாஸ்தவ கேசபாஷாஹ உல்லாசி சில்லியுகலம் துருஹிணஸ்ய கேஹம் பக்ஷ்மாணி ராத்திரி திவசௌ சவிதாச்ச நேத்ரை. சவிதாச்ச நேத்ரை சந்திரனும் சூரியனும். இந்த இடத்த சவிதான் மட்டும் எடுக்கிற, சந்திரனையும் சேர்த்துக்கலாம். ஏன்னா சந்திரனை பின்னாடி சொல்ல போறார் பட்டத்திரீள். சூரியன் சவிதாங்கிறது தான் கண்களாம். அப்போது மேல இருக்கக்கூடிய ரப்பைகள் தான் இரவும் பகலும் என்பதாம். பிரம்மாவினுடைய இருப்பிடம்தான் அந்த கர்ணபுருவங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய சத்தியலோகமாம். அந்த மேகங்கள் தான் பகவானுடைய கேசபாசங்களாம். பிரம்மரந்திரம் தான் வேதங்களாம். அடுத்தது சொன்னார். நிசேஷ விஸ்வரச்சனாச்ச கட்டாட்ச மோக்ஷ கர்ணோதிஷோஸ்வயுகலம் தவநாசிகே த்வே லோபத்ரபேச்சி பகவன் நகோரத்தரோஷ்டௌ தாராகணாச்ச தசனாஹ சமனஸ்ச தம்ஷ்ட்ரா. அங்கே இருக்கக்கூடிய பற்கள், இது மேலே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் தான் பற்களாக மாறியதாம். பொறாமை அடக்கம் என்பதுதான் 2 நாசிகாத்வாரங்களாம். திசைகள் தான் கர்ணங்களாம். அதில் சந்திர சூரியௌச்ச நேத்ரே கர்ணா வாஷாகான்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் இது. அடுத்தது
மேலே சொல்றார், மாயா விலாச சகிதம் ஸ்வசிதம் சமீரோ ஜிஹ்வாஜலம் வச்சனமீஷ ஷகுன்ன பங்கிஹி சித்தாதயா ஸ்வரகணா முகரந்திரமக்னிர் தேவாபுஜாஹாஸ்தனயுகம் தவ தர்மதேவஹ. தர்மதேவதைகள், இறைவன் இவாள்லாம் தான் மார்பில் இருக்காளாம். சித்தர்கள், பக்ஷிகள் இதெல்லாம் தான் கண்டம் குரலாக மாறியதாம். பெருமாளுடைய சிரிப்பு தான் அதிலீலா சேஷ்டிதங்களோடு கூடிய மாயாசக்தியாம். பிருஷ்டம் த்வதர்ம இஹ தேவ மனசுதாம்சு வியக்த ஸ்வவ்யக்தமேவ ஹிருதயம்புஜமம்புஜாக்ஷ குக்ஷிஸ் சமுத்திர நிவஹ வசனம் து சந்தியே ஷேப பிரஜாபதிரசௌ விருஷணௌ ச மித்ரஹ. மித்ரன்னு சொல்லக்கூடியவன் தான் ஆண் உறுப்பாம். பிரஜாபதி என்பவன் சேர்ந்ததும் ஆண் உறுப்பாம். சந்தைகள் தான் ஆடையாம். கடல் தான் பகவானுடைய நாபியாம். அதர்மம் தான் பின்னும் முன்னுமாக தர்ம அதர்மங்களாக இருக்கின்றதாம். சந்திரன் தான் பெருமாளுடைய மனசாம். சந்திரமா மனசோஜாதா. ஸ்ரோணி ஸ்தலம் மிருககணா பதயோர் நகாஸ்தே ஹ்யஸ்துஷ்ட சைந்தவ முகா கமனம் துகாலஹ விப்ராதி வர்ணபவனம் வதனாப்ஜபாஹு சாரூரு யுக்மச்சரணம் கருணாம்புதேதே. எதெல்லாம் நாம் சைந்தவம், அதாவது குதிரை, இது ஒட்டகம், ஆனை, சிம்ஹம் இதெல்லாம் கொண்டாடுறோமோ அதெல்லாம் தான் பகவானுடைய கீழ்முதுகு நகங்கள்லேருந்து பிறந்ததாம். 4 வர்ணங்களும் பெருமாளுடைய வெவ்வேறு பாகங்கள்லேருந்து பிறந்தார்களாம். இதெல்லாம் ரொம்ப அழகாக பட்டதிரியில் சுருக்கமாக படுத்தி சொல்கிறார். உங்களுக்குலாம் தோணும், கதை சொன்னால் இன்னும் சுவாரஸ்யமாக இருக்குது, இந்த மாதிரி விஷயங்களும் சொல்லணுமான்னு. பாகவதம்னு சொன்னால் எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்லணும். சிலது போர் அடிக்கலாம், சிலது போர் அடிக்காமல் இருக்கலாம். ஆனால் ஒன்றும் உங்களுக்கு நான் அஷூரன்ஸ் என்ன கொடுப்பேன்னா, நாள் போக 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 பாகவதம் இன்ட்ரெஸ்டிங் ஆகிட்டு வரும். ஏன்னா அப்படி நம்ம நரசிம்மாவதாரம் வந்துடும், கஜேந்திர மோட்சம் வரும், வாமனாவதாரம் வரும், அப்புறம் வரவே இருக்குது கிருஷ்ணாவதாரம். அதெல்லாம் வந்த உடனே அனுபாவியமாக நானும் சொல்ல முடியும், நீங்களும் இப்போவும் அனுபவம் இருக்குது. நிறைய இன்ஃபர்மேஷனாக கொடுப்பார். என்னென்னா, இப்போது 15 நிமிஷங்கள் சேர்ந்தால் ஒரு காஷ்டை, 30 காஷ்டைகள் சேர்ந்தால் ஒரு காலம், 30 காலங்கள் சேர்ந்தால் ஒரு முகூர்த்தம், 30 முகூர்த்தங்கள் சேர்ந்தால் ஒரு பகல் ஒரு இரவு, 30 நாட்கள் சேர்ந்தால் ஒரு மாதம், 6 மாதங்கள் சேர்ந்தால் ஒரு அயனம், 2 அயனங்கள் சேர்ந்தால் ஒரு வருஷம். இந்த மாதிரி 4,32,000 வருஷம் போச்சுன்னா கலியுகம். அதில் 2 மடங்கு 8,64,000 வருஷம் போச்சுன்னா துவாபரம். அதே மாதிரி 12,96,000 வருஷம் போச்சுன்னா திரேதா. 4 மடங்கு போச்சுன்னா கிருத. கிருத, திரேதா, துவாபர, கலி. 4,32,000 வருஷங்கள் இன்ட்டு 10, 43,20,000 வருஷங்கள் சேர்ந்தால் ஒரு சதுர்யுகம். இந்த மாதிரி 1000 சதுர்யுகங்கள் போச்சுன்னா பிரம்மாவுக்கு ஒரு பகல். இந்த மாதிரி 1000 சதுர்யுகங்கள் போச்சுன்னா பிரம்மாவுக்கு ஒரு நாள். இந்த மாதிரி 2000 சதுர்யுகங்கள் போச்சுன்னா பிரம்மாவுக்கு ஒரு முழு நாள். அந்த 1000 சதுர்யுகங்கள் பகலாக இருக்கக்கூடியதில் 14 மனுக்கள் ஆள்றா. அதில் ஒரு மனுக்கு 71.4 சதுர்யுகம் கிடைக்கும். அதில் நம்ம 7வது மன்வந்தரத்தில் விவஸ்வான்கிற சூரியன் ஆளக்கூடிய வைவஸ்வத மன்வந்தரத்தில் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய இப்போது இருக்கக்கூடிய பிரம்மாவினுடைய 100 வருஷம், அந்த 100 வருஷத்தில் 50 வருஷமான ஒரு பராக அடைஞ்சு 2வது பரார்த்தத்தில் இருக்கும். இந்த 2வது பரார்த்தத்தில் பாத்ம கல்பம் முடிஞ்சு ஸ்வேதவராக கல்பம் ஆரம்பிச்சிருக்கு. அந்த ஸ்வேதவராக கல்பத்தில் 7வது மன்வந்தரமான வைவஸ்வத மன்வந்தரத்தில் 28வது சதுர்யுகத்தில் முதல் பாதத்தை முடிஞ்சு நம்ம இருக்கோம். வைவஸ்வத அத்ய பிரம்மணா த்விதீய பரார்த்தே ஸ்வேதவராக கல்பே வைவஸ்வத மன்வந்தரே அஷ்டாவிம்சதிதமே கலியுகே பிரதமே பாதே ஜம்பூத்வீபே பாரத வருஷே பரதகண்டே மேரோஹோ தட்சிணே பார்ஷ்வேன்னு இந்த கணக்கை இங்கே எடுத்து முடிக்கிறார். க்ஷேமலாபங்கள் பாக்கியெல்லாம் இன்னும் கொஞ்சம் நாழியில் நீங்கள் சாப்பிட்டு முடிச்சு அதெல்லாம் ஜீரணமாகி அடுத்தடுத்த சர்க்கங்கள்லாம் ஸ்கந்தங்கள்லாம் படித்து முடிக்கிறதுக்குள்ளே இதோ வந்துடுவேன், இதோ திரும்பி வருவேன், மம்மி இஸ் பேக்குங்கிற மாதிரி திரும்பி வந்துடுவேன். விட மாட்டேன் உங்களை இன்னும். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.